என்னடா ஜம்பு, மேளதாள சத்தம் எல்லாம் மங்களமா கேக்குது? ஆமா வரதன், அதோ பாரு. பூபதி, புறப்படு. Happy birthday to you. Happy birthday to you. Good time. மணி அடிக்குது. நீ நீண்ட ஆயுளா இருப்ப. ஹலோ, இன்ஸ்பெக்டர் விஸ்வநாத் ஸ்பீக்கிங். சார், நாதாபுரம் கிராமத்துல கொள்ளடிக்கிறாங்க சார். யார்? அந்த 3 பேர் தான் சார். ஹலோ, என்னடா ஆன்சர் கிடைக்கல? இன்ஸ்பெக்டர் விஸ்வநாத். யாரா நீ? பேர் வச்சு அப்பா மாதிரி கூப்பிடுற. 3 தளபதிகளில் மூத்தவன் வரதராஜன். திருட்டு நாள், உனக்கு தைரியம் பார்த்தா அங்கே நான் வர்றேன். எங்களை பிடிக்க வந்திருக்கும் போலீஸ் புலியே, உன் உயிர் மேல உனக்கு ஆசை இருந்தா அங்கேயே இரு, இங்க வராத. எனக்கு உயிர் மேல ஆசை இல்லடா, எனக்கு உங்க மேலதான்டா ஆசை. ரவுடிக மேல ரொம்ப லவ் எனக்கு, அதனாலதான் நான் அங்கேயே வர போறேன். இப்போ எங்க வாழ்க்கையில குறுக்க வந்தா என்ன நடக்கும் தெரியுமில்ல? என்னங்க போன்? போலீஸ்க்கு போன் வந்தா விருந்து கொடுக்க கூப்பிடுவான், விபத்து நடந்தாதான் கூப்பிடுவான். குழந்தையோட பிறந்த நாள் இன்னைக்கு கூட உத்தியோகம் வேண்டாம்பா. போகாதீங்க டாடி. போலீஸ்காரரும் போர் வீரரும் ஓய்வு எடுத்துக்கிட்டா நாடு நாடா இருக்காது, காடாயிடும். பிறந்த நாள் எங்களுக்கு, அது எல்லாம் உங்களுக்கு தான். அப்பா, இது உங்களுக்கு எடுத்து வச்ச கேக்கு, அப்படியே வச்சிருப்பேன். சீக்கிரம் வந்துடணும். சீக்கிரமா வந்துடுறேன். டாடா. ஸ்டார்ட் பண்ண குயிக். அதோ அதுதான் இன்ஸ்பெக்டரின் குடும்பம். அழகான மனைவி, அன்பான குழந்தைகள். அந்த இன்ஸ்பெக்டருக்கு புத்தி வரணும்னா அவன் குடும்பத்தையே ஒழிக்கணும். உருட்டு பகடைய. ரெண்டு நீதான் நடத்த அந்த நல்ல காரியத்தை.
இன்ஸ்பெக்டருக்கு எச்சரிக்கை கடிதம். அந்த பிணங்களின் மேல் இந்த கடிதத்தை வீசி எறிந்து விட்டு போகலாம். வாங்கடா. போலீஸ் குடும்பத்தை தொலைக்கணும்ன்ற எண்ணமா உங்களுக்கு? இந்த 3 பிணங்களுக்கு பதிலா உங்க 3 பேரையும் தூக்கல ஏற்ற வரைக்கும் நான் தூங்க மாட்டேன். இது என் குழந்தை மேல் ஆணையா சொல்றேன். இந்த கள்ள நோட்டு அடிக்கிற கூட்டத்தோட தலைவன் யாருங்கிறத சொல்லிட்டா உன்னை விட்டுறேன். மரியாதையா சொல்லிடு. அதை மட்டும் சொல்ல மாட்டேங்க. இன்ஸ்பெக்டர் தான் பேசுறேன். அப்படியே இதோ வந்துட்டேன். கான்ஸ்டபிள், நம்ம லப்பாயத்துல ஏதோ கரெக்டாவா? நான் போயிட்டு வந்துடுறேன். இவனை லாக்கப்ல தள்ளுங்க. சிறைச்சாலை என்ன செய்யும்?
நம்ம மாதிரி வீரர்களை சிறைச்சாலை என்ன செய்யும்? பாஜரே இத்தனை நாளைக்கு தனியா கம்மல இருந்து பல பேஜாராயிடுச்சு. நல்ல வேலையா நீ வந்துக்கினேன். ஆமா, நீ என்ன காய்ச்சலா கலக்கலா கூட்டடைப்பா இல்ல ஜோப்படியா அரசியலா? ஒண்ணு மட்டும் நான் கருக்கா கருங்கிறேன்ப்பா, இந்த நாட்டுல சுடுகாட்டிலையும் சிறைச்சாலையிலும் தான் உண்மையான சமத்துவமே நிலவுது. ஆமா, நீ என்ன பண்ண? நீ ஒண்ணு இல்ல, கள்ள நோட்டு 100 ரூபாய் தப்பாக்கு. நமக்குள்ள என்ன ஒத்துவு பாத்தியா? நீ கள்ள நோட்டு, நான் கள்ள காசு. ஆமா, 8 அணா அடித்தேன். அடப்பாவி, கொஞ்சம் கூட வித்தியாசம் இல்லாம ஒரிஜினல் மாதிரியே இருக்க. நீயாச்சியா? என்ன ஆளு வச்சு அடிப்பானுங்க? நான் எம்மா அடிச்சேன்னு நினைச்சிருக்கிறேன். ஒரு வேளை நாத்தா, 2 வேளை சோறு, ராவானா பட்டை. இதுக்கு 10 நிமிஷத்துல 10 காசு அடிப்பேன். இதுக்கு போய் 100 ரூபாய் நோட்டையும் 8 காசையும் ஒன்னா சேர்த்து வச்சுட்டானுங்க. ஒண்ணு மட்டும் சொல்றேன்பா, இந்த நாட்டுல சிறையில கூட சமத்துவம் கிடையாது. ஒன்னே என்னையும் ஒரே ஜெயில அடைச்சு வச்சு. அடைச்சதை பத்தி தப்பு இல்லப்பா, தப்பு செஞ்சாலும் என்ன விட நீ பெரிய திறமைசாலியா இருக்கே. என் திறமையை காட்டோம்னா என்கிட்ட பிரஸ் இருக்கணும். அந்த ஆண்டவனை கண்டுபிடிக்க முடியாதபடி நோட்டா அடிச்சு அனுப்புவேன். எங்க கிட்ட பிரஸ் இருக்கு, நீ நானும் ஒன்னா சேர்ந்தா 100 ரூபாய் நோட்டை அமெரிக்கா டாலரே அடிப்பேன். தப்பிக்கணுமா? அதுக்கு நான் வழி சொல்றேன். நீ சாது கொடுத்த காகாவளி பூச்சி இன்ஸ்பெக்டர் வந்தா சாத்தேன்னு சொல்ல வர. பாத்தியாப்பா, இதுதான் நான் சொன்ன பிரஸ். கமான் கமான், மேல போலாம் வா. குட் மார்னிங் சார். ஹாய் கோபி, நீ அரஸ்ட் ஆயிட்டு கேள்விப்பட்டேன். எப்படி தப்பிச்சு வந்த? எல்லாம் இந்த தம்பியால தான் சார். அப்படியா? யாரவன்? இவன் ஒரு கள்ளக்காசு மன்னன். இவன் திறமையை வச்சு நாம கோடிக்கணக்கா சம்பாதிக்கலாம். கள்ளக்காசு தம்பி எங்க கூட்டத்துக்கு தலைவர் தான். குட் மார்னிங். நான் கள்ளக்காசு மன்னன் இல்ல, உங்க அண்ணன் இன்ஸ்பெக்டர் அமர்நாத், கனக ஸ்டேஷனுக்கு.
நம்ம டிபார்ட்மெண்ட் ஏமாத்திட்டு இருந்த கள்ளநோட்டுக்காரங்களை கண்டுபிடிச்சிட்டீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் மிஸ்டர் அமர்நாத். தேங்க்யூ. வணக்கம். வாங்க ஐயா, வாங்க வாங்க. குருடர் பள்ளிக்கூட கட்டட நிதிக்காக நீங்க உதவி கேட்டு எழுத லெட்டரு நேற்று தானே கிடைச்சது. இந்தாங்க செக். நாங்க கேட்டதோ 10,000, நீங்க கொடுத்திருக்கிறதோ 1,00,000 ரூபாய். நம்பவே முடியலைங்க. இதுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. நன்றி பாராட்டு இதுக்கெல்லாம் அருகதை இல்லாதவனா? பொதுவா கண்ணு இல்லாதவங்க எந்த அளவுக்கு கொடுமைகளை அனுபவிப்பாங்கன்னு என் வாழ்க்கையை நான் உணர்ந்தது. இந்த பெரிய உதவிக்கு ஒரு பாராட்டு விழாவை நடத்தலாம்னு நினைக்கிறோம். வேண்டாங்க, வேண்டாம். இது நன்கொடை இல்லைங்க, நான் பட்ட கடன். நான் செஞ்ச பாவத்துக்கு கோடி கோடியா அள்ளி கொடுத்தா கூட கடவுள் என்ன மன்னிக்க மாட்டாருங்க. அந்த கதையெல்லாம் உங்களுக்கு எதுக்குங்க? இன்னும் உங்களுக்கு ஏதாவது வேணுமா? வேண்டாங்க. பரம். ஏன் நிறுத்துறீங்க? ஏன் நிறுத்துறீங்க? ஏன் நிறுத்துறீங்க? 3 தளபதிகளில் மூத்தவரே, நாம 3 பேருமா சேர்ந்து கொள்ளையடிச்ச பணமெல்லாம் உன் கையில இருக்கு. அத தான தர்மம் செஞ்சு வள்ளற்பட்ட வாங்குற. இதை நான் அனுமதிக்க முடியாது. ஒரு காலத்துல ஊரையே அழ வச்ச, இன்னைக்கு நீயே அழுதுகிட்டு இருக்க. இதையும் எங்களால் அனுமதிக்க முடியாது. நான் செய்யாத பாவமே இல்லை. அதுக்காக நான் அழுது கண்ணீர் வடிக்கிறேன். ஏழை எளியவங்களுக்கு நான் தான தர்மம் செய்கிறேன். அதனால எனக்கு கொஞ்சம் நிம்மதியே இருக்குது. ஒரு திருடன் திருந்திட்டா சமுதாயமும் சட்டமும் அவனை மன்னிக்க தயாரா இருக்குது. இருந்து I don't care. நாம கொள்ளையடிச்ச நகையெல்லாம் உன் கையில இருக்கு. பல லட்சம் பிரமாணம் உள்ள அதையெல்லாம் எங்க கிட்ட கொடுத்துட்டு நீ எக்கேடாவது கட்டுப்போம். அது மட்டும் நடக்காது. ஏன்? என்கிட்ட இருக்கிற பொருள்களை எல்லாம் போலீஸ்ல ஒப்படைச்சிட்டு நான் சரணடைய போறேன். என் மனசாட்சி கொடுக்கிற சௌகரியம் என்னால தாங்க முடியுது. பூபதி, நாம எவ்வளவோ சாட்சியை உடைச்சிருக்கோம். இவன் மனசாட்சியை உடைக்க முடியாதா? ஏய், என் மனசாட்சி உங்களால் உடைக்க முடியாதா? நான் செய்த பாவங்களுக்கு பிராயச்சித்தை தேட போறேன். நீங்களும் தெரிஞ்சிருக்கிறா, நல்லவங்களா மாறிடுகிறா. Nothing doing. முடியாது. என் முடிவை கேளுங்க. என்னது? இப்பவே நான் போலீஸ்ல சரணடைகிறேன். எஸ், போலீஸ் ஸ்டேஷன். வள்ளல் வரதராஜன் பேசுறேன். ஹலோ ஹலோ. வாங்கய்யா, வாங்க. ஆமா, இங்க என்ன நடந்துச்சு? நாங்க உள்ள வேலையா இருந்தோம். திடீர்னு ஐயா கத்துற சத்தம் கேட்டது. என்னன்னு ஓடியாந்து பார்த்தோம். யாரோ 2 பேர் ஐயா எடுத்துட்டு போய் ஒரு கார்ல ஏத்திட்டு போயிட்டாங்க. கார் நம்பரை பாத்தீங்களா? அந்த அவசரத்துல அதெல்லாம் பார்க்க முடியலைங்க. அந்த ஆளுக்கு எப்படி இருந்தாங்க? நல்லா சூட்டும் கோட்டும் போட்டுக்கிட்டு வாட்ட காட்டல இருந்தாங்க. ஐயா இந்த டேப் ரெக்கார்ட போட்டு தான் அடிக்கடி கேட்டுக்கிட்டு இருப்பாருங்க. சில நேரத்தில் அழுவார், சாப்பிட கூட மாட்டாரு. இன்று இன்ஸ்பெக்டர் விஸ்வநாத்துக்கு மாபெரும் தோல்வி. இன்ஸ்பெக்டர் விஸ்வநாத்.
எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க தானே இன்ஸ்பெக்டர் விஸ்வநாத்? நான் இன்ஸ்பெக்டர் அமர்நாத். இன்ஸ்பெக்டர், நம்ம நாட்டுல குடிக்க கூடாது, நான் குடிக்கிறேன்னு அரெஸ்ட் பண்ண வந்திருக்கீங்க போல. ஐ ஆம் பர்மிட் மேன், என்ன அசைக்க முடியாது. யூ வாண்ட் ட்ரிங்க்? நோ தேங்க்ஸ். உனக்கு பர்மிட் இல்ல போல இருக்கு. நான் ஒரு கேஸ் சம்பந்தமா இங்க வந்திருக்கேன். கேஸ் எல்லாம் இப்ப சூட் கேஸ் ஆயிடுச்சு. இந்த டைரியை பாக்குறீங்களா? இன்று விஸ்வநாத் இன்ஸ்பெக்டருக்கு மாபெரும் தோல்வி. அன்றே என் உத்தியோகத்துக்கு சவால் விட்ட டேட் அது. இந்த டைரி உங்ககிட்ட எப்படி கிடைச்சது? பல வருஷத்துக்கு முந்தின இந்த பழைய டைரி வள்ளல் வரதராசனார் வீட்டு. வள்ளல் வரதராஜன் அவன் பெரிய கொள்ளக்காரன். இந்த நாட்டுல எத்தனைங்களுக்கு தான் புத்தன்ற பட்டம் கொடுக்கறானுங்க. அவனுக்கு என்ன இப்போ? அவரை 2 பேர் கடத்திட்டு போயிட்டாங்களா? கடத்திட்டானுங்களா? அப்போ அவன் கடத்திக்கிட்டு இருந்தான், இப்போ அவனையே கடத்திட்டாங்களா? அது சம்பந்தமா தான் நான் உங்ககிட்ட பேச வந்திருக்கேன். அவனை யார் கடத்திக்கிட்டு போயிருக்க முடியும்? அவன் கூடவே இருந்தாங்களே 2 பேர், அவனுங்க தான் கடத்திக்கிட்டு போயிருக்கோம். அவங்க யாரு, என்ன செஞ்சாங்கன்னு விவரமா சொல்ல முடியுமா? அவங்க செஞ்சதையா 1 2 உனக்கு சொல்றது. எத்தனை ராபரி, எத்தனை டெகாய்ட், எத்தனை மர்டர், ஒவ்வொன்றா சொல்றேன் கேள். அதோ பாரு, கள்ளனுக்கேற்ற கனி, அனுபவிக்க வேண்டிய அழகு பிம்பம். குடிக்கிறது மனசு பாயட்டுமா? பகடைய மறந்துட்டியா பங்காளி? கரெக்ட். களவல கூட்டு இருக்கலாம், காதல்ல இருக்க கூடாது. உருட்டு பகடைய. ஒண்ணு, அந்த கன்னி எனக்கு. அனுபவே நீ நல்லா அனுபவிக்கிறதுக்காகத்தான் இந்த உலகத்துல பிறந்தவன். போ. நான் இந்த வட்டாரத்துக்கே பெரிய மனுஷன். நீ இந்த குளத்தங்கரையில குளிக்க வரத நான் பல தடவை பார்த்திருக்கிறேன். என் மனசை நான் பறி கொடுத்துட்டேன். ஆனா நீ என் குடும்பத்துக்கு ஏற்றுவதானான்னு சோதனை பண்ணி பார்க்கணுங்கிறதுக்காகத்தான் உன் அனுமதி இல்லாம உன் கைய நான் தொட்டேன். அதுக்காக என்ன மன்னிச்சிடுமா? ஐயா, நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்காம உங்களை கை நீட்டி அடிச்சுட்டேன். என்ன மன்னிச்சிருங்க ஐயா. உன் பேர் என்னம்மா? இந்த குருடிக்கு பேரு அண்ணம். ஆஹா, அழகான பேர். காலம் தவம் இருந்தாலும் உன்னாட்டு ஒரு பெண்ணை நான் அடைய முடியாது. சாஸ்திர சம்பிரதாயப்படி உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்க விரும்புறேன். நீ என்ன சொல்ற? சத்தியமா சொல்றேன், என்ன நம்பு. இந்த அனாதைக்கு வாழ்க்கை தர போறீங்களா? சாதாரண வாழ்க்கை இல்ல, உயர்ந்த வாழ்க்கை. நான் வணங்குற தெய்வமே எனக்கு வழிகாட்டுறப்போ நான் வேண்டான்னு சொல்லுவேனா? சரிங்க அண்ணா, நான் எங்க அப்பா அம்மாவை கலந்துக்கிட்டு கல்யாண ஏற்பாடோட உன்னை வந்து பாக்குறேன். பார்த்துமா? என்னது அவகையாலே அடி வாங்கிட்ட? அவ கழுத்த நெரிச்சு இங்கேயே. நான் ஒரு ரசிகன். அத அடிச்சு கனிய வைக்க கூடாது, அணைச்சு ருசிக்கணும். எப்படி? அதுக்கு என்கிட்ட ஒரு திட்டம் இருக்கு. பவனி
அம்மா, இது எங்க அப்பா. உங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்குமா? மகனுக்கேற்ற பொண்ணு. நீங்க 2 பேரும் 16 பெற்று பெருவாழ்வு வாழும். ஓ, பெண்ணக்குட்டி பாப்பா. அண்ணா பாப்பா. அண்ணா 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 எழுதுறேண்ணா. அண்ணா, இனிமே நீ அழக்கூடாது, அழவே கூடாது. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் நீ அழவே கூடாது. அனாதையா கிடந்த இந்த குரடிக்கு இவ்வளவு உயர்ந்த அந்தஸ்து கொடுத்திருக்கீங்களே. உங்க கால்களை என் கண்ணீரால கழுவுறதை விட வேற வழியே எனக்கு தெரியலீங்க. பைத்தியம், நான் தான் உன்னை விரும்பி கல்யாணம் பண்ணிட்டேன். இனிமே என்னை விட்டு நீ பிரியவே கூடாது. தெரியவே மாட்டேங்க, தெரியவே மாட்டேன். இந்த இரண்ட உலகத்தை உங்க கண்களால தாங்க நான் பார்க்க போறேன். அண்ணா யாரண்ணா? எங்க எங்க சரி எங்க சரி எங்க சரி. என்னங்க 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 ஐயோ, என்னங்க ஐயோ, என்னங்க நீங்க யாருங்க ஐயா? சப் இன்ஸ்பெக்டர், உனக்கு கண் தெரியாதா? இல்லைங்க ஐயா. ஐயா, இந்த வீடு யார் வீடு ஐயா? வீடா? இது திருட்டு பசங்க இருக்கிற இடம் இல்ல? ஐயோ, மேல சத்தம் கேட்டேனே, மந்திர ஒலி கேட்டேனே, பல பேர் பேசுற பேச்செல்லாம் கேட்டேனே. நீ குருடின்னு தெரிஞ்சு யாரோ உன்னை ஏமாத்தி இருக்கிறான். வேற என்ன? அண்ணும். அண்ணாமா? அடே, வாழையும் தண்ணியும் தனித்தனியா பிரிச்சு சாப்பிடக்கூடிய அண்ணன் பேர் வச்சிருக்கேன். நல்லவன் கேட்டவன் தெரிஞ்சுக்க முடியலையா? வா, உன்னை விட்டுட்டு போறேன். கண்ணில்லாத ஒரு பெண்ணை அந்த கல் நெஞ்சக்கார பய எடுத்ததை நினைச்சார். ஏன் உன் கண்ணில தண்ணி கலந்து? உணர்ச்சிகளின் கண்ணாடி கண்ணுதான் சார். கண்ணு கண் கலங்கினா அந்த கண்ணாடிக்கு பின்னாடி ஒரு கதையே இருக்குன்னு அர்த்தம். ஆமா, அப்புறம் என்ன நடந்தது? என்ன நடந்தது? குருடியோட ஒருத்தன் விளையாடினா, அதை விட கொடுமை குழந்தையோட ஒருத்தன் விளையாடினாப்பா. அதுதான் கோயில் தர்மகர்த்தா வீடு. இன்னைக்கு திருவிழா. அம்மன் உடம்புல எல்லா நகையும் பூட்டி இருப்பாங்க. அந்த நகைகள் அத்தனையும் நமக்கு கிடைச்சிட்டா கிடைக்கிறது என்ன? கிடைக்க வைக்க வேண்டியதுதான். முதல்ல
தர்மகர்த்தா கையில இருக்கிற கோயில் சாவிய பறிக்கணும். உருட்டு பகடைய 3 பூபதி, அந்த பாக்கியம் உனக்குத்தான். புறப்படு. ஏமா என் கண்ணு இல்ல, அம்மா கையால தான் சாப்பிடுவியா? அப்பா கையில தான் சாப்பிடுவேன். மாட்டேன். பின்ன யார் கையால சாப்பிடுவேன்? என் கையால தான் சாப்பிடுவேன். யாரா நீ? தெரியல. பூபதி. கொள்ளக்கார பூபதியா? என் பேரை நான் சொல்லிட்டேன், என் புனிதமான துணியை நீ சொல்லிட்ட. இன்னையே தாமதம். கோவில் நகைகள் அத்தனையை கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்துட வேண்டியதானே. துப்பாக்கி காட்டி நினைப்பையா? இல்ல, இந்த குடும்பம் அனாவசியமா இதுக்கு பலியாகிடக் கூடாதே அப்படின்னு தான் கவலைப்படுறேன். குண்டு ரெடி. என் சொத்து எல்லாம் எடுத்து இந்த வீட்டை வேணாலும் எடுத்துட்டு போ. கட்டின துணியோட நாங்க வெளியே போயிடுறோம். உன் சொத்து அது என் ஒரு நாள் சொத்துக்கு உதவாது. நகையை தொட்டா புயல் வரும், பூகம்பம் வரும், இந்த பிழையவே வெடிக்கும். அத்தனையும் சக்தி வாய்ந்த அம்மனோட பரம்பரை நகையப்பா அது. நாமெல்லாம் யாரு? அந்த அம்மனோட பிள்ளைங்க. தாயோட சொத்துல மகனுக்கு உரிமை இல்லையா? எலியா பேசுற? அவ கண் திறந்தா என்ன நடக்கும் தெரியுமா? அவ கண் திறந்தா என்ன, மூடினா என்ன, எனக்கு கோவில் கதவு திறந்தாகணும். எடு சாவிய. இல்ல விடு ஆவிய. சுடா சுடு, நான் சாக தயாராயிட்டேன். வேண்டாம் வேண்டாம், எங்க அப்பா அம்மாவை கொண்டு வராதீங்க. நான் சாவியை கொண்டு வரேன். ஏமா வேண்டாமா? ஏமா 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 வேண்டாமா? குடுக்காமா குடுக்காம. இல்லப்பா, நீங்க 2 பேரும் செத்து போயிட்டா அப்புறம் என்னப்பா செய்யறது? ஏமா சாவியை கொடுத்தா அம்மா அழிச்சிடுவாமா? அவன் தானே எடுக்க போறான், அவனே வாங்கிட்டு போட்டோம். சமத்து கண்ணு, அப்பாவுக்கு தப்பாம பிறந்திருக்கிற. தத்துவம் பேசுறியா கண்ணு? நான் போய் கோவில திறந்தா கண்டிப்பா ஊராரெல்லாம் பாத்துருவாங்க. அதனால நீயே போமா, போய் சிறமே இருக்கிற நகையெல்லாம் கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்துருமா. என்னால முடியாது. முடியாதுன்னா உங்க அப்பா அம்மாவை சுட்டுடுங்க கண்ணு. சரி சரி, நான் போறேன். இந்தா எல்லாத்தையும் இதுல கட்டி கொண்டு வா. சரி. ஏமா போகாத. இன்னொரு முக்கியமான விஷயம், நான் 1, 2, 3, 100 வரை எண்ணுவேன். அதுக்குள்ள நகையெல்லாம் கொண்டு வந்துடணும். இல்ல உங்க அப்பா அம்மா இல்ல. சரி சரி, வேகமா என்னாதீங்க, மெதுவா இல்லைங்க, நான் போறேன். ஏமா 1, 2, 3, 4, 25. ஒன்னு 52, 53. அப்பா நடுராத்திரில எங்க போறேன்? என் வீட்டுக்கு. எங்க இருந்து வர்றேன்? கோயில இருந்து. கோவில் இருந்தா ராத்திரில கூட குழந்தைங்களுக்கு எவ்வளவு பக்தி. இதெல்லாம் மூட்டை சோத்து முட்டை. பிரசாதம் கொடுத்தாங்களா? ஆமா ஆமா. ஓ, நான் எடுத்து போய் விடுறேன். வேண்டாம். ராத்திரில நகைய போட்டு போனா கழுத்தை தெளிவு போட்டுருவாங்க. வா அழிச்சு போறேன். வா என்னோட வா.
போலீஸ் ஜீப் வருது, வா போலாம். ரொம்ப தேங்க்ஸ் மாமா. இது தர்மகர்த்தா வீடு இல்ல? அவர்தான் எங்க அப்பா. நான் உள்ள வந்த உங்க அப்பா கிட்ட சொல்றேன், சின்ன குழந்தைங்கள ராத்திரி வெளியே அனுப்ப கூடாதுன்னு. என்ன மாமா? ஸ்டார்ட். பாப்பா கரெக்டா வந்துட்டியே. என்ன தேர்ற? மாமா, எங்க அப்பா அம்மா எங்க? உங்க அப்பா அம்மா பத்திரமா அந்த அறைக்குள்ள தூங்குறாங்க, போய் பாரு. நெல்லு, இது தங்கம் தானே? கோவில் நகை எல்லாத்தையுமே கொண்டு வந்துட்டேன். தர்மகர்த்தா குடும்பம். My God. கேட்கறதுக்கு இவ்வளவு கொடுமையா இருக்கு. ஆமா, அந்த மூணாவது ஆள் என்ன செஞ்சான்னு கேக்குறியா? அவன் செஞ்சதான் இதெல்லாம். புரியும்படியா சொல்லுங்க. அன்னைக்கு என் குழந்தைக்கு பிறந்த நாள். அன்னைக்கே என் குடும்பத்துக்கு இறந்த நாள்னு சொல்லலாம். ஒரு கிராமத்தை லூட் பண்றாங்கன்னு போன் வந்துச்சு. கிராமத்துக்கு போனேன். என் குடும்பத்தையே சூட் பண்ணிட்டாங்க. குழந்தை மேல சக்தி வச்ச அன்னைக்கு 3 பேரையும் பிடிச்சு தண்டிக்கணும்னு சத்தியம் பண்ணேன். பிடிச்சீங்களா? பிடிச்சேன். சட்டத்தை முன்னால எடுத்துன்னு போய் நிறுத்தினேன் கோர்ட்ல. சட்டம் உடைஞ்சு போச்சு. கோர்ட் என் வழியில டென்னிஸ் கோர்ட் ஆயிடுச்சு. என்ன சொல்றீங்க? என்னத்தை சொல்றது? எனக்கு சாட்சி பலம் இல்லை. ஒரு குருடி, ஒரு குழந்தை, நான் பலிக்கல. என்ன செய்ய சொல்றேன்? தங்கத்தை சுத்தா அது சுத்தமாகும். தர்மத்தையே சுட்டுட்டாங்களே. அதனாலதான் இந்த அசிங்கத்தை கட்டிட்டு மன நிம்மதிக்கு அழுவுறேன். அப்பவே ட்ரெஸ்ஸெல்லாம் கைட்டு போட்டு ராஜினாமா பண்ணிட்டு நேரம் வந்துட்டேன். அதைத்தான் அந்த டைரியில அவன் எழுதி வச்சிருக்கான். நான் தோத்துட்டேன். சார், நீங்க கவலைப்படாதீங்க. அந்த 3 பேரையும் மறுபடியும் பிடிச்சு சட்டத்தின் முன்னால் நிறுத்துவேன். அது உன்னால முடியாதப்பா. முடியாதுங்கிறத முடிச்சு காட்டுறதான் என்னுடைய லட்சியம். உனக்கு என்ன வாழ்ந்த அனுதாபத்தை தெரிவிக்க. சார், உங்க அனுதாபம் எனக்கு வேண்டாம், ஆசீர்வாதம் தான் வேணும். அதுக்கு என்ன செய்ய சொல்ற? அந்த தர்மகர்த்தாவுடைய மக வளர்ந்துருப்பா. அவ எங்க இருப்பா? அவ எங்க இருப்பாள் எனக்கு என்ன தெரியும்? அவ இருந்த கோவில் அப்படியே இருக்கு. அங்க போய் விசாரி. தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். என்னப்பா, 10-12 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோயில தர்மகர்த்தாவா இருந்தாரே வேலுச்சாமி, அவரு அந்த தர்மகர்த்தாவும் போயிட்டாரு, அவரோட தர்மமும் போயிடுச்சு. அவருடைய மகன் எங்க இருக்கான்னு தெரியுமா? இதெல்லாம் நீ ஏப்பா கேக்குற? அவங்களுக்கு நான் ரொம்ப வேண்டிப்பட்டவன். அந்த பொண்ணை நான் உடனே பார்த்தேன். அப்படியா? மானமே பெருசன வாழ்ந்த அந்த மகானோட மகன் இப்ப எப்படி படைக்கிறா தெரியுமா? போய் பாருப்பா பக்கத்து தெருவுல. தளக்குது மின்னு மின்னுக்குது சமுதிர கர பறவை. தளக்குது மின்னு மின்னுக்குது சமுதிர கர பறவை. அது சாயங்காலம் பார்த்திருக்குது ஐயாவோட வரவே, ஐயாவோட வரவே. தளக்குது மின்னு மின்னுக்குது சமுதிர கர பறவை. அது சாயங்காலம் பார்த்திருக்குது ஐயாவோட வரவே, ஐயாவோட வரவே.
கோதாவரி நதியை பார்த்தா மனசுல என்ன நினைப்பு? அட குளிக்கத்தானே நதியை வச்சது கடவுளோட படைப்பு. கோதாவரி நதியை பார்த்தா மனசுல என்ன நினைப்பு? அட குளிக்கத்தானே நதியை வச்சது கடவுளோட படைப்பு. ஐயா பார்த்து சொக்கி நிற்பது நுனியில் உள்ள கரும்பு, இன்னும் அதிகமாக இனிக்கும் பாரு கடையில் உள்ள கரும்பு. தள தளக்குது மின்னு மினுக்குது சமுத்திரக்கர பறவை, அது சாயங்காலம் பார்த்திருக்குது ஐயாவோட வரவே, ஐயாவோட வரவே. பம்பரத்தை சுத்தி விடுங்க, விழுற போது விழட்டும், ஒரு பயலை நானும் தேடி வாரேன், வருற போது வரட்டும். பம்பரத்தை சுத்தி விடுங்க, விழுற போது விழட்டும், ஒரு பயலை நானும் தேடி வாரேன், வருற போது வரட்டும். வயசு இருக்குது பொண்ணு கிட்ட காளையையும் விரட்டும், சும்மா வம்பு தும்பு பண்ணினாக்கா ராத்திரியிலே மிரட்டும். தள தளக்குது மின்னு மினுக்குது சமுத்திரக்கர பறவை, அது சாயங்காலம் பார்த்திருக்குது ஐயாவோட வரவே, ஐயாவோட வரவே. இன்பமாக இருக்கலாமே எங்க வீட்டுக்குள்ள, அட இந்த நாட்டில் இதுக்கு தானே வேலை நிறுத்தம் இல்ல. இன்பமாக இருக்கலாமே எங்க வீட்டுக்குள்ள, அட இந்த நாட்டில் இதுக்கு தானே வேலை நிறுத்தம் இல்ல. ஆவணியில் மனம் முடிச்சா ஆணியிலே புள்ள, அட அதுக்கு நீங்க பயப்பட்டாக்கா ஆம்புளையே இல்ல. தள தளக்குது மின்னு மினுக்குது சமுத்திரக்கர பறவை, தள தளக்குது மின்னு மினுக்குது சமுத்திரக்கர பறவை, அது சாயங்காலம் பார்த்திருக்குது ஐயாவோட வரவே, ஐயாவோட வரவே. யார் யானி? குழந்தைய கேட்டா கூட சொல்லும். ஆமா, எதுக்காக இதை மிதிச்சுக்கிட்டு இருக்க? பாதி பங்கு வேணும். ஏன் தரணும்? அது வழக்கம். அதுக்கு வேற ஆளை பாரு. விட்டுட்டு போறதுக்கு நீயும் வேற ஆள பாரு. டேய் சொல்ற என்ன பத்தி? யார் இந்த பேட்டையில காசு வசூல் பண்ணாலும் அண்ணனுக்கு பாதி பங்கு தந்துடணும். தரலன்னா முழுசா இறந்துட்டு போகணும். டேய் எதுக்குடா பேச்சு? எல்லாத்தையும் ஏறா. டேய் யாரா நீ? புழு பூச்சிய கேட்டா கூட சொல்லுண்டா. எதுக்காக இதை மிதிச்சிட்டு நிக்கிற? எனக்கு இதுல பங்கு வேணும்டா. பங்கு தரலன்னா முழுசையுமே இழந்துட்டு போக வேண்டியிருக்கும். நான் பணத்தை இழக்க போறேனா நீ உயிர் இழக்க போறியா? பாப்பமா? தயாரா இருக்கேன். ரெண்டு கையும் இல்லாமலா இவ்வளவு பேசுற? கை இருக்குது, ஆனா கட்டி போட்டிருக்கோம். ஏன் தெரியுமா? அவுத்து விட்டோம்னா இந்த ஊரைய நாசம் பண்ணிடுவாரு எங்க மாஸ்டர். உன்ன மாதிரி கட்டரும்புகளை நசுக்க ஒரு கால் போதும்டா. கை இல்லாதவன் கூட இப்படி சண்டை போடுறது தப்பு. பொண்ணு, என் கையை நீ கட்டு. பணம் தான் இல்லைன்னு ஆயிடுச்சு, சண்டையாவது பார்த்துட்டு போவோம். எங்க ஆரம்பிங்க. 1 2 6.
அந்த பணத்துக்கான அவனோட சண்டை போடல, உன் மேல பரிதாபப்பட்டு தான் சண்டை போட்டேன். என் மேல உனக்கு என்ன பரிதாபம்? ஒரு தர்மகர்த்தாவோட பொண்ணு இப்படி தெருவுல கேவலமா ஆடி பாடி பிழைக்கிறியே, உன் மேல பரிதாபப்படாம இருக்க முடியுமா? என்ன சொன்ன? எங்க அப்பாவை உனக்கு தெரியுமா? முதல்ல வீட்டுக்கு போவோம், அங்க போய் எல்லாம் விவரமா சொல்றேன். உங்க அம்மா கிடைக்கப்பட்ட கொடுமை மன்னிக்க முடியாது. ஒரு குற்றவாளிக்கு தண்டனை கிடைச்சாச்சு, மிச்சம் இருக்கிற 2 பேருக்கும் தண்டனை கிடைச்சாகணும். இதுதான் என் லட்சியம். எனக்கு இந்த லட்சியம் ஏற்பட்டு 15 வருஷம். என்ன சொல்ற? ஊர் ஊரா தெரு தெருவான ஆடுறது. எங்க அப்பா அம்மாவை கொன்னவனுடைய முகம் என்ன சுத்தி நிக்கிற கூட்டத்துல எங்கேயாவது தெரியாதாங்கிற ஆசையிலதான். தெரிஞ்சா பத்திரக்காளியா மாறி அவனை பழி வாங்குவேன். அதுக்குத்தான் எப்பவும் என் கையில இந்த கத்தி. தனிப்பட்ட யாருமே சட்டத்தை கையில எடுத்துக்கூடாது ஹேமா. அதுக்கு உரிமை உள்ள கோர்ட்டே அந்த குற்றவாளிகளை கோட்டை விட்டுருச்சே. அவங்க கோட்டை விடல, சந்தர்ப்பம் சாட்சிங்கிற ஓட்ட வழியா இவங்க தப்பிச்சுட்டாங்க. அன்னைக்கு தப்பிச்சு போனவங்கள இன்னைக்கு அதே சட்டம் தண்டிக்குமா? அதுக்கு ஒரே வழி விடாமுயற்சி தான். மூடி வச்சிருக்கிற செயலை திறக்கணும், கழட்டி வச்சிருக்கிற கைவலங்க திரும்ப மாட்டணும், அவுத்து வச்சிருக்கிற தூக்கு கயிறை அவங்க கழுத்துல போடணும். அந்த முயற்சியில என் உயிரையும் கொடுக்க நான் தயாரா இருக்கேன். இந்த முயற்சி கடவுள் அருளால நிச்சயமா வெற்றி அடையும். காஜா எடுத்தியா? இருக்கிற காஞ்சல்ல காஜா எடுக்கவே முடியல வாத்தியார. சிங்கிள் டீக்கு ஏற்பாடு பண்ணினா ரொம்ப சௌரியமா இருக்கும். ஊசில என்ன நூலே கோர்க்கல, அதுக்குள்ள உள்ள ஊத்திக்கணுமா? வேலையை பாரு தாஜார, ரொம்ப மிரட்டாத. என்ன மாதிரி காஜா எடுத்த பையன் தான் இன்னைக்கு பெரிய டெய்லர் ஆகுறான் தெரியுமா? யாராவது? நீதான். இதுக்கு தாண்டா ஆரம்பத்துல இருந்தவன எல்லாம் வசதி வந்தவன எவனும் வேலைக்கு வச்சுக்கிறது இல்ல. அம்மா கிட்ட உருப்படி என்னன்னு கேட்டு வாங்க. என்னம்மா? எனக்கு என் தங்கச்சிக்கு ஒரு ட்ரெஸ் தைக்கணும், கொஞ்சம் அவசரமா வேணுங்க. நம்ம கிட்ட அர்ஜென்டே 24 மணி நேரம். அவசரமா எப்படிமா? பாருங்க, ராத்திரி கடைசி பஸ்ல ஊருக்கு போனோம். நீங்க ஒரு 8 மணி கொடுத்தா கூட போதும். ஆனா மாட்டேன்னு சொல்லாதீங்க, கண்டிப்பா தைச்சு கொடுங்க. ராத்திரி 8 மணியா? ஐயா, அது ரொம்ப சிரமப்படுங்க. நான் தான் வெள்ளக்கார டைப்பு. சாயந்தரம் சூரியன் சார்ந்துச்சுன்னா அவ்வளவுதான் கடை அடைச்சிருவேன். அதுல வந்துமா இந்த 6 மணிக்கு 6 மணிக்கு நீ உருப்படியா கொடுத்துட்டு போமா. என்ன தைக்கணும்? யாருக்கு? அக்காவுக்கு ஜாக்கெட், எனக்கு பாவாடை. அவ்வளவுதானே? தச்சு வந்துடும் போங்க. கொஞ்சம் வெள்ளுமா, அளவு எடுக்க வேண்டாமா? மறந்து போயிட்டேன். 2 பேர்ல யார் அக்கா? நான் தான். நீ யாரு? திரும்ப. இதெல்லாம் என்ன சொந்தமா? ஆமா. திரும்ப. 2. என்னங்க, எனக்கு ஜாக்கெட் தைக்கணும். ஜாக்கெட் அதுக்கே மூக்க அளவு எடுக்கிறீங்க? நான் சாமுத்திரிகா லட்சணம் படிச்ச டெய்லர். இந்த அளவை வச்சு உன் அளவு எப்படி எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும். ஓ அப்படியா? அப்ப என் அளவு என்ன சொல்லுங்க? என்ன சொல்லணும்? கை வந்து 9 12, செஸ்ட் 34 36, இடுப்பு 24 26. ஓகே? எப்படி கரெக்டா சொன்னீங்க? எனக்கு தெரியாத அளவா? நான் இன்னைக்கு நேரத்தா அளவு எடுக்கிறேன். என்னங்க, என் பிளவுஸ் கொஞ்சம் நல்லா அழகா தைங்க. அருமையா தச்சு தரேன். தங்கச்சிக்கு அளவு வேண்டாம். வேண்டாமா? உன்னை விட 2 இன்ச்சு 3 இன்ச்சு வித்தியாசம், அவ்வளவுதானே? தச்சு தரேன். அடி போலாம். என்ன கரகரையா தெரிஞ்சுமா? எப்படி இருக்கிற? இந்த துண்டை நீ தோல்ல போடு. உனக்கு எப்ப பார்த்தாலும் துண்டுக்கு ஓரம் அடிச்சு கொடுக்கணும். அதுக்கு வரல, உள்ள உன் தாத்தா பார்க்க போறேன். ஏன் இன்னைக்கு குடும்ப செலவுக்கு வேற யாரும் கிடைக்கலையா? நமஸ்காரம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? ஐயா தரகு உட்காரியா. ஏறி இந்த பக்கம் எல்லாம் காரணமா தான். ஏன் தாத்தா
உனக்கு வயசாகிட்டு போகுது, உனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பேரன். அவனுக்கு காலத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு நீ கண்ணு மூடதுக்குள்ள பாத்துட்டு போய் தொலையன். நான் அதைத்தான் அவங்கிட்ட பல தடவை சொல்றேன், கல்யாணமே வேண்டாம் வேண்டாம்னு சொல்றான். கண்ணாயிரா ஏன் வேண்டாங்கிறான் கல்யாணம்? கல்யாணம் பண்ண போறது நான் தானே, உனக்கு என்ன? எல்லாம் என் பொழப்பு தான்பா. இதோ பாரு, கோவூர் கிராமத்துல ஒரு பெரிய குடும்பம், 40 காணி நெஞ்ச புஞ்ச நிலம் இருக்கு. 2 பொண்ணுதான். கட்டிக்க போறவனுங்க ஆளுக்கு பாதிய பிரிச்சு எடுத்துக்கலாம்ப்பா. ஏய், சொத்தோட பொண்ணு வருதுடா, வேண்டான்னு சொல்லாதடா. விவரம் தெரியாம நீ பேசாத, கல்யாணம் வேண்டாம். ஏன் வேண்டாம்? இந்த மாதிரி என் உடம்புல ஒரு விவகாரம் இருக்கியா? என்ன விவகாரம்? எனக்கு 6 மணிக்கு மேல கண்ணு தெரியாதியா, மாலை கண்ணியா. இதோ பாரு, உனக்கு வர்றவங்களோட அதிர்ஷ்டம் கல்யாணம் ஆச்சுன்னா கண்ணு சரியா போனாலும் போடுப்பா. ஏயா வர்றவன் முந்தானில 2 கண்ணையா முடிஞ்சுட்டு வரா. யோ தரகா, கல்யாணம் ஆனா சரியா போகாதியா, இந்த கட்டை வெந்தா தாயா சரியா போகும். அப்படியெல்லாம் சொல்லாதடா, உன் கல்யாணத்தை பார்க்காம என் கட்ட வேகாது. நான் இன்னைக்கோ நாளைக்கோ போயிடுற மாதிரி இருக்கு. ஐயோ, தாத்தா 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 தாத்தா, ஐயோ தாத்தா தாத்தா, எங்க தாத்தா போயிட்டாரு. தாத்தா, நீ போறத பத்தி எனக்கு கவலை இல்ல. சொத்தையெல்லாம் எங்க வச்சிருக்கிற? வெளியில எவ்வளவு பணம் கடை கொடுத்துருக்கிற? நீ எவ்வளவு கடை வாங்கிருக்கிற? அது வேண்டாம், இந்த சொத்தையெல்லாம் எங்க வச்சிருக்கிற? திறக்கிறாரு திறக்கிறாரு, கண்ணை திறக்கிறாரு. என்னையா கண்ணை திறக்கிறாரு? அதானே, எங்க தாத்தா என்ன அவ்வளவு சீக்கிரத்துல போயிடுவாரா என்ன? இந்த பாரு, வெள்ளக்காரன் போயாச்சு, மகாராஜா போயாச்சு, ஜமீன் போயாச்சு, 5 வருஷத்துக்கு ஒரு தடவை ஆட்சி போய்கிட்டு இருக்குது. இன்னும் இது போக மாட்டேங்குது. என் தரகு நல்ல வக்கீல பார்த்து கூட்டிட்டு வாய்யா. என் சொத்தை எல்லாம் கோயில் பேருக்கே எழுதி வச்சு. தாத்தா தாத்தா, சொத்தை என் பேருக்கு எழுது தாத்தா. உங்ககிட்ட இருக்கிற சொத்தை இந்த அவ்வளவுதான், பண முடிப்பு இந்த அவ்வளவுதான் வச்சிருக்கிறேன். இது அடுத்த கொடுத்துறாரு, எனக்கே கொடுத்துரு. தரகு, தாத்தா சொத்து வெளியில போயிடக்கூடாது, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். பண்ணிக்கிறியா? ஆமா, சரி. இந்த பாரு, ஒண்ணு இது ரொம்ப ஈஸி. இப்ப தாத்தா, சொத்தை என் பேருக்கு எழுதிரு. வரப்போற பொண்ணு 6 மணிக்கு மேல என்ன பாடுபட போறாளோ? வாங்க. பாட்டிலே கெதியா கிடந்த எனக்கு என்ன வீட்டுக்குள்ள கூட்டியாதீங்க. காரணத்தை சொல்றேன், உட்காரு. எதுக்கு டேப் கார்டு? பாட்டு கேட்க போறோமா? பாட்டு கேட்க போறது இல்ல, கூட்டு சேர போறோம். அது என்ன மேல சத்தம்? நீங்க யாரு? உங்க வாழ்க்கையை கெடுத்தது யாரு? எல்லாம் எனக்கு புரிஞ்சு போச்சு. நீங்க முன்னாள் கொள்ளைக்காரன், இந்நாள் வள்ளல் வரதராஜனுடைய மனைவி. பார்க்க முடியாமா? திருந்தி அவரை திருடனுங்க கடத்திட்டு போயிட்டாங்க. அம்மா, உங்களும் எல்லா கடையிலையும் தான் விற்கிறேன், ஆனா அது எல்லாருடைய நெத்திலையும் கடைசி வரைக்கும் நிலைக்கிறது இல்லை. இந்த குரலை நான் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கேன். திருட்டு கல்யாணம் நடந்துச்சே மண்டபம், அந்த வாசல்ல கேட்டுக்கலாம். கரெக்ட். நான் சாட்சி சொல்ல கூட்டின்னு போனேன், கேஸ்ல தோத்துட்டேன், நானும் போயிட்டேன். இப்ப என் வேலையை உன் மகன் தான் கவனிக்கிறாரு. ஐயா, அன்னைக்கு சாட்சி சொல்றதுக்காக ஒரு சின்ன குழந்தையை கூட்டிட்டு வந்தீங்களே, அந்த குழந்தை பெருக்கா? நான் இங்க இருக்கேம்மா. இப்ப நல்லா வளர்ந்துருக்கேம்மா. நல்லா வளர்ந்துருக்கிறது மட்டும் இல்ல, அழகாவே வளர்ந்துருக்கு. இப்ப அனாதையா இருக்கிறேனா? பாழாக்கப்பட்ட தாயோட மகன், குடும்பத்தையே இழந்துட்டு இருக்கிற இன்ஸ்பெக்டர், இப்படி அந்த பாவிங்களால பாதிக்கப்பட்ட 3 பேர் இப்ப ஒண்ணு சேர்ந்திருக்கோம். இனிமே என்ன பண்ண போறோம்? எங்க அப்பாவை நான் கண்டுபிடிக்க போறேன். அவர் செஞ்ச பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்க வச்சு அப்ரூவரா மாத்த போறேன். அந்த 2 கொலைகாரங்களை ஆதாரத்தோட பிடிக்க போறேன். அவங்களுக்கு நான் தூக்கு தண்டனை வாங்கி கொடுக்க போறேன். இதுக்கு துணையா நாங்க இருக்கோம். ஆனா முதல்ல அவங்க இருக்கிற இடத்தை கண்டுபிடிக்கணுமே. எனக்கு ஒரு சின்ன நியூஸ் கிடைச்சிருக்கு. இந்த 2 பசங்களும் மெட்ராஸ்ல ஏதோ புது சைஸா ஒரு ஹோட்டல் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்கன்னு கேள்வி. ஹோட்டலா? ஸ்பிளெண்டிட், ஃபைன். அப்படின்னா போன வருஷத்தை விட இந்த வருஷம் நம்ம ஹோட்டல் ஓஹோன்னு லாபம் கொடுத்திருக்கு இல்லையா? 10 லட்சம் ரூபாய் பிசினஸ் அதிகம். பூபதி, அந்த ராஸ்கல் இவன் வரதராஜன் இருக்கானே, அவகிட்ட இருக்கிற நகைகள் எல்லாம் நம்ம கிட்ட கொடுத்திருந்தா இந்த மாதிரி இன்னும் ஹோட்டல் கூட கட்டி இருக்கலாம். எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ், an invitation. தேங்க் யூ, தேங்க் யூ.
அரபு நாட்டு நடனராணி அப்சரஸ் பேகம் அகிலமெல்லாம் ஆடிவிட்டு இந்நாட்டுக்கு வந்திருக்கிறார். இந்த பேரழகி உங்கள் ஹோட்டலில் ஆட வேண்டுமா? வந்துடுவீர் இன்றிரவு வெல்கம் ஹோட்டலுக்கு. பிரமாதமா இருக்காளே பூபதி, இவ்வளவு நம்ம ஹோட்டல் ஆட வச்சுட்டா இன்னும் பிசினஸ் அதிகமாகும். எனது விலாசம் மன்மதலோகம், எனது விலாசம் மன்மதலோகம், இளமை அழகில் உண்டானது. எனது பேரே அப்சரஸ் பேகம், எனது பேரே அப்சரஸ் பேகம், எவரும் உரிமை கொள்ளாதது. மே ஹசீனா ஏ ஹசீனா जिल 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 नवाबु एंगे, जिल जिल पुन्नुक्कु जवाबु एंगे, जाने दो आने दो जाने दो आने दो जाने दो आने दो आने दो नवाब सादे को आने दो आने दो। मैं हसीना ए हसीना किसके लिए? எனது தேகம் மல்லிகை புஷ்பம், இந்த ரசனை கொண்டாடுது. இளமையிலே இது தங்க பஸ்பம், ஈடு இணையே இல்லாதது. சின்ன குட்டி மாணிக்க கட்டி சேர்ந்த ஜோடி விலகாது. சிரிக்கும் போதே இழுக்கும் ஆள விளக்கு சொல்லி தீராது. எனது விலாசம் மன்மதலோகம், எனது பேரே அப்சரஸ் பேகம், எவரும் உரிமை கொள்ளாதது. மே ஹசீனா ஏ ஹசீனா கிஸ்கே லியே? जिल 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 नवाबु एंगे, जिल जिल पुन्नुक्कु जवाबु एंगे, जाने दो आने दो जाने दो आने दो जाने दो आने दो आने दो नवाब सादे को आने दो आने दो। मैं हसीना ए हसीना किसके लिए? தேடுது தேடுது அங்கும் இங்கும், தெரியலையே இன்னும் கண்ணுக்கு. தேவலோகத்தில் மறைந்திருந்தாலும் தெரிந்து போகுமே பெண்ணுக்கு. எனது விலாசம் மன்மதலோகம், எனது பேரே அப்சரஸ் பேகம், எவரும் உரிமை கொள்ளாதது. மே ஹசீனா ए हसीना किसके लिए? जिल 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 नवाबु एंगे, जिल जिल पुन्नुक्कु जवाबु एंगे, जाने दो आने दो जाने दो आने दो जाने दो आने दो आने दो नवाब सादे को आने दो आने दो आने दो। அப்சரஸ் பேகத்தோட ஆட்டம் ரொம்ப பிரமாதம். வண்டர்ஃபுல். சுக்ரியா, பகத் சுக்ரியா. இது அரபு நாட்டு குதிரை குட்டி. இந்த ஊர் மேலே நம்ம எந்த ஹோட்டல்ல ஆட போகுது? என் ஹோட்டல் 3 ஸ்டார் ஹோட்டல், அதுலதான் நீங்க ஆடணும். 3 ஸ்டார். எத்தனை ஸ்டாரா இருந்தா என்ன? இந்த ஸ்டாருக்கு எவ்வளவு கொடுத்து? 50,000. இந்த ரேட்டுக்கு பேகம் பாட்டி கூட ஆட மாட்டா. 1 lakh. நஹி 2 லட்சம். நஹி நஹி 2 லட்சம். நஹி நஹி, நம்ம அவங்க ஹோட்டல் மேலே ஆடுது. அவங்கள நமக்கு ரொம்ப பிடிக்குது. அச்சா, நங்களுக்கும் அவங்கள ரொம்ப பிடிக்குது. வாங்கோ வாங்கோ, ஆவோ ஆவோ. இந்த ஊர்ல எங்க ஹோட்டல் தான் பெரிய ஹோட்டல். நாங்களும் பெரிய மனுஷன். மாலும் மாலும்
உங்க மூஞ்சிய பார்த்தாலே தெரியுது நீங்க தான் பெரிய மனுஷங்கன்னு. அல்ல நல்லாவே சேர்த்து வச்சிருக்கிறாரு. என்னங்க 5 லட்சம் 2 மாசத்துக்கு அட்வான்ஸ், 10 மாசத்துக்கு இன்னைக்கே கான்ட்ராக்ட் போட்டுக்கிறோம். என்னடா இது, எவன் வந்தாலும் 10 மாசத்துக்கு கான்ட்ராக்ட் போடுறீங்க. கொஞ்சம் தள்ளி போடுங்க, 10 மாசம் வேணாங்க, 12 மாசமா இருக்கட்டும். சரி பரவாயில்ல. அரே பேகம், நம்ம அடிக்கடி வருது, உன்னை பாக்குது, மறந்துடாது. வேகம் வேகமாவே அனுப்பணும், சோகத்துல உண்டாக்கிறாதீங்க. போக வேண்டிய இடத்துக்கு ஏமா போய் சேர்ந்துட்டா நமக்கு துப்பு கிடைச்சிடும். 2 போலீஸ்காரும் சேர்ந்து பெரிய தப்பு செஞ்சு போட்டோம். பொம்பளைய தனியா அனுப்பிச்சிட்டமே, ஏதாவது ஆபத்து வந்துடுச்சுன்னா நான் போய் பாக்குறேன். நீங்க அங்க போய் ஏதாவது ஆபத்துல மாட்டிக்காதீங்க. நான் மாட்டிக்க மாட்டேன் எங்கேயும் போய். கடவுள் இருக்காரோ இல்லையோ அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஆனா என்ன சமயத்துல ஏதோ ஒண்ணு வந்து காப்பாத்திக்கிட்டு தான் இருக்கு. அது என்னது? ஓம் நம சிவாயம், நம சிவாயம், சங்கரா சங்கரா. சங்கர் இப்பதான் வெளியே போனாரு. சாமியார, உங்களுக்கு என்ன வேணும்? சாமியாருக்கு என்னப்பா வேணும்? ஹோட்டலுக்கு எதுக்கு வர்றது? இந்த கட்டைய கட்டில போட்டு காய வைக்கணும். என்ன மெட்ராஸ் பா இது? சாமி, நீ 5 ஸ்டார் ஹோட்டல்ல தங்குற அளவு இங்க யாரும் பிச்சை போடாது. முதல்ல நீ இந்த இடத்த காலி பண்ணுது, வேற மடத்தை பாக்குது. அரே மாடர்ன் சாமி, நீ இங்க தங்குது, ஹோட்டல் நாரி போது, ஃபாரின் கஸ்டமர்ஸ்லாம் ஓடி போது. உடனே நீ போ. ஆண்டவருடைய அடியார்களை பார்த்து அவமரியாதை செய்கிறாயா? உன்னை என்ன செய்வேன் தெரியுமா? என்ன செய்து? என்ன செய்தா? செய்து பார். உன்னை ஆடாமல் அசையாமல் அப்படியே கல்லாக்கி விடுகிறேன். வேகம் வேகம். ஐயோ, என்ன இது? என்னாச்சு? அடியாரை அவமரியாதை செய்தால் கல்லாக்கி விட்டேன். ஐயோ, அதிசயமா இருக்குதே. இது என்ன அதிசயம்? இன்னும் என்ன செய்ய வேண்டும்? பாம்பாக்க வேண்டுமா, பள்ளியாக்க வேண்டுமா? வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். இனி ராத்திரி டான்ஸுக்கு எக்கச்சக்கமா டிக்கெட் வித்துருக்கோம். ஐயோ, சாயந்தரம் அப்சரஸ் ஆடலைன்னா கல்லால கண்ணாடி அடிச்சு உடைச்சிருவாங்களே. சாமி, இவளை சுய நிலைமைக்கு கொண்டு வாங்க. அவள் மன்னிப்பு கேட்க வேண்டும். மன்னிப்பு கேளாமா? சிலை சாமி, சிலையா இருக்கா, எப்படி மன்னிப்பு கேட்பா? சுய நிலைமைக்கு கொண்டு வாங்க. கொண்டு வந்தால் மன்னிப்பு கேட்பாளா? நிச்சயமா கேட்பா. ஓம் சிவ சாமி கிட்ட மன்னிப்பு கேளாமா? சாமி என்ன மன்னிக்குது. இது பெரிய சாமி, நிறைய சக்தி இருக்குது. நம்ம கூட ஹோட்டல்ல இருக்குது, நமக்கு ரொம்ப நல்லது. இத பார்பிகம், ஏன் ஸ்பெஷல் ரூமே சாமியை கொடுத்துரு. போ, கூட்டிட்டு போ. சாமி வருதோ வருதோ. வரும் வரும் சாமி வரும். பூபதி, நல்ல காலம் நமக்கு எந்தெந்த ரூபத்துல வருது பார்த்தியா? இந்த சாமியை வச்சுக்கிட்டு பலகாரத்தை நாம சாதிக்கலாம். ஜம்புவன் பூபதி. ஹாய் கோபி. இன்னைக்கு தான் எனக்கு ஜெயில இருந்து விடுதலை. அப்படியா? இனிமே என்ன செய்ய போற? என்ன உள்ளத்தள்ள இன்ஸ்பெக்டரை கண்டுபிடிச்சு அவனை பழி வாங்குறதா என்னுடைய முதல் வேலை. இது பாரு கோபி, இனிமே இந்த கள்ள நோட் பிசினஸ் எல்லாம் விட்டுடு. என் கூட அந்த ஹோட்டலே தங்கிடு. என்ன பூபதி? ஓகே. ஹலோ இன்ஸ்பெக்டர் அமர் ஹியர். நான் ஹேமா பேசுறேன், ஹோட்டல்ல இருந்து. இன்ஸ்பெக்டர் விஸ்வநாத் சாமியார் வந்து இங்க தங்கிட்டாரு. அப்படியா? சீக்கிரம் அப்பா இருக்கிற இடத்தை கண்டுபிடிக்க சொல்லு. நானும் முயற்சி பண்றேன். ஆமா, நீங்க எப்படி இருக்கீங்க? ஒரே போர் அடிக்குது. ஏன்? அது வந்து என்ன விஷயம்? என்ன வேகம் சோகமா இருக்குது? என்ன இது? நான் இந்த ரூமுக்கு வந்து இன்னும் 24 hours ஆகல. அதுக்குள்ள ஃபேமிலில நம்பர் தெரிஞ்சு போன் பண்ணுது. பரவாயில்ல. என்ன சமாச்சாரம்? ஒண்ணுமில்ல. நீங்க எப்படி இருக்கீங்க? ரூம் எல்லாம் எப்படி இருக்கு? எல்லாம் போதுவா? இன்னும் ஏதாவது வேணுமா அப்படின்னு கேட்டுட்டு போவோம். ஏன்னா உலகம் சுத்தின உடம்பு பாருங்க, அதனாலதான் எங்க ஸ்பெஷல் ரூமையே உங்களுக்கு கொடுத்துருக்கோம். இது பாருங்க, உங்களை எங்க கிளப்ல எல்லாருக்கும் முன்னாடி ஆடப்பட போறது இல்ல. எங்களுக்கு முன்னாடி மட்டும் ஆனா போறோம். எனக்கு பணம் பெருசு இல்ல, புகழ் தான் பெருசு. ஆனா நீங்க பெரிய மனுஷன் சொல்லுது, அதனால நான் கேட்டுக்குது. உங்க முன்னாடி மாத்திரம் ஆடிக்குது. வேக நம்மள கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப நான் வர்றேன். அப்ப நானும் வரேன். ஐயோ, என்ன கார் சாவி ரூம்ல வச்சுட்டு எக்ஸ்கியூஸ் மீ. திரும்பி வருதோ? ஒண்ணு இல்ல, கார் கீய மறந்து வச்சுட்டு போயிட்டேன்.
தேங்க்யூ நீ போதும் நான் ரெஸ்ட் எடுக்குது என் கூட இருக்கானே பார்ட்னர் சுத்த ஃப்ராட், அவனை நம்பாத. இவ்வளவு நேரமா தேடி பார்த்து எடுத்துட்டு வரேன் ஜம்போ. அதுக்கு என்னோட கூலிங் கிளாஸ் உள்ள வச்சுட்டேன் போலுக்கு. நான் போய் எடுத்துட்டு வரேன், நீ காரை ஸ்டாப் பண்ணி வச்சுக்க. அது போய் ஒண்ணா நினைச்சதோ என் கூல எடுத்து மறந்துட்டு எடுத்துட்டு போலான்னு வந்தேன். இதோ இருக்குது அவன் பெரிய ஃப்ராடு, நம்பாத. நான் ரெஸ்ட் இருக்குது, நீ போயிட்டு வருது போதும். ரெண்டு முட்டாளும் ஒரே வாத்தியார்ட்ட கத்துக்கிட்டானுங்க போல இருக்க. சரஸ்வதி, இதுதான் நான் உனக்கு பாக்குற கடைசி மாப்பிள்ளை. இந்த மாப்பிள்ளையும் பிடிக்கல நீ ஏதாவது குறை சொல்லி தத்து பித்துன்னு உணர்ன, அப்புறம் நான் கண்காணாத இடத்துக்கு தான் போயிருவேன். ஏமா முதல்ல கண்டிஷன் போடுறீங்க? மாப்பிள்ளை வரட்ட பாத்துட்டு சொல்றேன். அதோ மாப்பிள்ளை வந்தாச்சு. வணக்கம் பார்வதிமா. சொன்ன நேரத்துக்கு டான்னு வந்துட்டோம். இவர்தான் மாப்பிள்ளை. வணக்கம் தம்பி, உட்காருங்க. அட நீங்களா? நீயா? ஏண்டி, இவர் உனக்கு முன்னாடியே தெரியுமா? இல்லம்மா, அன்னைக்கு ஜாக்கெட் தைச்சு கொடுக்கல, அது இவர்தான். தம்பி, நீங்க தச்சு கொடுத்த ஜாக்கெட் பிடிச்ச மாதிரியே என் பொண்ணுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சு போச்சு. அப்ப நான் தச்சு கொடுத்த ஜாக்கெட் ரொம்ப பிடிக்குதுன்னு சொல்லுங்க. மொத்தத்துல பிடிச்சு போச்சு. இதுதான் பொண்ணுன்னு சொல்லியிருந்தா நான் வந்திருக்கவே மாட்டேன். ஏங்க? இல்ல, நான் கடையிலே தரேன்னு சொல்லியிருப்பேன். இந்நேரம் கடையில இருந்திருந்தா 2 ஆண்டாயிரம் தச்சிருப்பேன். அது இருக்கட்டும், நான் சொல்ல வந்தது என்னன்னா, இந்த வீட்டுக்கு ஒரு ஆம்பளை துணை கிடையாது. சரஸ்வதிக்கு ஒரு தங்கச்சி இருக்கா, அவளுக்கு கல்யாணம் முடியற வரைக்கும் தம்பி இந்த வீட்டோடயே இருக்கணும். அதுக்கு எங்க தாத்தாட்ட கேட்கணும். தாத்தா கிட்ட நான் சொல்லிக்கிறேன்டா. சரி, நான் இங்க தங்குறத பத்தி ஒண்ணு இல்லைங்க. சாயந்தரம் 6 மணிக்கு மேல நான் வெளியில போக மாட்டேன். யாரும் என்ன போக சொல்லக்கூடாது. அப்படியா? ராத்திரியானா புருஷன் வீட்டுல தங்க மாட்டேங்கிறாரேன்னு வருத்தப்படுற இந்த காலத்துல 6 மணிக்கு மேல வெளியவே போக மாட்டேங்கிறாரே. ஆடாடா ஆடாடா, மாப்பிள்ளைனா இப்படி இல்ல இருக்கணும். ஓம் நம சிவாயம். வாயம் வாயம் நம சிவாயம். மானிட பூச்சி கெடு வந்திருக்கிறதா? மங்களம் உண்டாகிக் கொண்டே இருக்கட்டும். 1ஆம் நம்பர் மத்தனை தேடி 1ஆம் நம்பர் கேடிகள் வந்திருக்கிறீர்கள். கேடிங்களா? நாங்களா? உங்களை பற்றி நினைப்பதற்கு என்ன இருக்கிறது? நீங்கள் மனிதர்கள் அல்ல. உங்கள் கண்களில் பார்வையிலே இருந்து எனக்கு தென்படுகிறது, நீங்கள் பயங்கரமான கொள்ளைக்காரர்கள். எங்களை பத்தி சரியாவே சொல்லிட்டீங்க. எங்க முற்கால வாழ்க்கையை சொன்ன நீங்க எங்க பிற்கால வாழ்க்கையை சொல்ல முடியுமா சாமி? பிற்காலம் பின்பக்கமாக வரக்கூடிய காலம் சொல்லுகிறேன். நீங்கள் என்ன விரும்பி கேட்கிறீர்கள்? பேசிக்கிட்டு இருந்த பொம்பளைய பேசாம பண்ணிடுங்க. அதே மாதிரி பேசாம இருக்கிற ஒரு கல்லூரி மகனை பேச வைக்கணும். அவ்வளவுதான். உங்களால முடியுமா? அவனா? அவனை பத்தி உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியாதவர்கள் இந்த பூமியில் உண்டா? அவன் உங்கள் கொள்ளை கூட்டத்திலே ஒருவன். அவன் இப்பொழுது உங்கள் கைவசம் இருக்கிறான். அவனை பேச வைக்க வேண்டும். ஆமா சாமி, உங்களால முடியுமா? கொண்டு வாருங்கள், அவனை பேச வைக்கிறேன். உன்னைகளை கக்க வைக்கிறேன். கக்கிக் கொண்டே இருப்பான், பார்த்துக் கொண்டே இருங்கள். சீக்கிரம் போங்கள், நிற்காதீர்கள். நான் தியானம் செய்ய வேண்டும் தனித்து. சீக்கிரம் போங்கள். வள்ளல் வரதராஜன் வரப்போறானா? வரட்டும். அவனை வைத்துக் கொண்டே எல்லா வேலையும் சீக்கிரம் முடிச்சுக்கணும். சாமி, கொண்டு வந்துட்டோம். இந்த பையதான் நகையெல்லாம் எங்க வச்சிருக்கோங்கிற ரகசியத்தை சொல்ல மறுக்கிறான். மறுக்கிறானா? வேறொன்றுமில்லை, அவன் நாக்கில் சனி உட்கார்ந்து கொண்டு இருக்கிறது. அதை என் அப்ப நீலகண்ட நோட்டு விரட்ட சொல்லுகிறேன். நீங்கள் கொஞ்சம் போ. வரதராஜன், நான் யார் தெரியுமா? யாரோ போலி சாமியாரு. இந்த பேராசை பிடிச்ச பசங்களை ஏமாத்தி பணத்தை பறிக்கிறதுக்காக வந்திருப்பேன். பைத்தியம் பைத்தியம். நான் தான் பழைய போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் விஸ்வநாத். உன்னை காப்பாத்தி எடுத்துன்னு போய் அந்த பசங்களை தண்டிக்கிறதுக்காகத்தான் இந்த வேஷம். என் காதுல விழுந்த வார்த்தைகள் எல்லாம்
உண்மையான வார்த்தைகளா? உண்மையாதான். நீ கெடுத்திய குருடி அவளும் அவளுக்கு பிறந்த ஆண் குழந்தையும் 2 பேரும் சௌக்கியமா இருக்காங்க. எனக்கு பிறந்த மகன் அவன் உயிரோட இருக்கிறானா? அவன் உயிரோட இருக்கிறானா? என்ன உயிரோட இருக்கிறானாவது சப் இன்ஸ்பெக்டரா இருக்கிறான். நீ என்னோட வா, உனக்கு நான் விடுதலை வாங்கி தர்றேன். போலீஸ் சாமியாரே, எனக்கு நீ விடுதலை வாங்கி தரியா? அம்மா, நீ வரதராஜன் இல்லையா? அம்மா, நீ யார்? நீ யாருன்னு கண்டுபிடிக்க எங்க கூட்டத்துல இருந்து அனுப்பிச்ச ஆளு. ஆரம்பத்திலே உன் மேல எங்களுக்கு சந்தேகம். உன் முகத்திலிருந்து நாங்க மறக்கல. ஏய் கிழ போலீஸ், எங்களை பிடிக்கணுங்கிற வெறி உனக்கு இன்னும் அடங்கலையா? போலீஸ்காரன் செத்தாலும் அவன் கண் குற்றவாளிகளை தேடிக்கிட்டே இருக்கின்ற. செத்தாலும் என்ன செத்தாலும் அந்த சாவை இங்கே நடத்தி காட்டுறோம். ஆமா. ஐயோ, நான் உங்களை லவ் பண்ணதும் கல்யாணம் பண்ணலாம்னு நினைக்கிறதும் நீங்க கொலை பண்ணதும் போலீஸ் பார்க்கறதும் தூக்கு மேலே போறதும் நான் என்ன பண்றது? இதுல என்ன செய்ய சொல்ற? ஐடியா கொண்டு வருது. இந்த சாமி இருக்குதோ, இது கார் உள்ள போறதும் மலை மேலே உருட்டுது, போலீஸ் பார்க்கதும் ஆக்சிடென்ட் நினைக்கிறதும் நிம்மள விடுதோம். வெரி குட் ஐடியா. கோபி, இந்த பழைய போலீஸ கார்ல வச்சு மலையில தள்ளிவிடு. ஓகே, கழுகு மல்லிகை அழைச்சு போறேன். டாடி வாயா. நான் சோப் போட்டு பாத் எடுத்து ரூம் மேலே இருக்குதோ, நீங்க அழுக்கு போவ குளிச்சதும் செட்டு போறதும் அங்கே வருது. ஹலோ, நான் ஹேமா பேசுறேன். இது விளையாடுறதுக்கு நேரம் இல்ல. இன்ஸ்பெக்டர் விஸ்வநாத் அடையாளம் கண்டுபிடிச்சிட்டாங்க. பக்கத்துல இருக்கிற கழுகு மலையில உருட்டி விட போறாங்களா? அப்படியா? நான் இப்பவே போறேன். பூபதி, போலீஸ் சாமியாரா வந்தது இன்ஸ்பெக்டர் விஸ்வநாத். அவன் அப்சரஸ் பேகத்தை சிலையா நிறுத்தினான். ஆமா, உண்மையிலேயே அவமந்திரம் போட்டானா இல்ல இவன் நடிச்சு நம்மளை முட்டாளாக்கினானா? இது யோசிக்க வேண்டிய விஷயம் தான். யோசிக்கிறது மட்டுமல்ல, எதுக்கு அவன் மேல ஒரு கண்ணு இருக்கணும். அனிமனுக்கு போட்டியாடுற மாதிரி போட்டியாடுறீங்க. போல இருக்கு. வேணாண்டா வேணாண்டா வேணாண்டா. அந்த கொலைகார பசங்க ஐயாவை கொலை செய்ய பார்த்தாங்க.
ஒண்ணுமில்ல, பயப்படாதம்மா, பயப்படாது, நான் தப்பிச்சுக்கிட்டேன். ஆனா அந்த பசங்களை நம்ம தம்பி லேசா விடாது பட்டை அடி அடிக்க போகுது பாரு. நான் திருடங்களை கண்டுபிடிக்க இந்த சாமியார் வேஷம் போட்டுக்கிட்டு போனேன். கடைசியில என் வேஷத்தையே கழிச்சுட்டாரு. அப்பா இத பாருங்க, இனிமே நீங்க வீட்டு விட்டு வெளியே போக வேண்டாம். அடுத்த தடவை ஹேமா கிட்ட தகவல் வந்ததும் அவங்கள நான் கவனிச்சுக்கிறேன். இடியட், எந்த இன்ஸ்பெக்டரை பழி வாங்க போறேன்னு சவால் விட்டியோ, இன்னைக்கு அவனே வந்து நம்ம எதிரியை கடத்திட்டு போயிட்டான் சொல்லி உன வக்கமா இல்ல? அவன் வருவான்னு எதிர்பார்க்கலீங்க. போலீஸ்காரங்க எப்பவுமே நம்ம பக்கத்துல, ஏன் நம்ம பாக்கெட்ல இருக்கிறதா நினைச்சல எந்த காரியமும் செய்யணும். ஏன் ஜம்பு, இந்த நிகழ்ச்சியில இருந்து உனக்கு என்ன தெரியுது? அன்னைக்கு ஒரு போலீஸ் கழுகு நம்ம வட்டமிட்டது, இன்னைக்கு ஒரு வெட்டுக்கிளி துள்ளிக்கிட்டு தெரியுது. அந்த போலீஸ்காரன் நம்மள கண்காணிக்கிறான் எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. அது மட்டும் இல்லைங்க, அவன் ஒரு திறமைசாலி, நினைச்சதை நடத்தி காட்டுவான். அவன் நடத்தி காட்டுறதுக்குள்ள நாம அவனை ஒழிச்சு கட்டணும். அதுக்கு என்ன வழி? வேற வழியா இல்ல, நான் சொல்லுது. சின்ன மீனை போடுது, பெரிய மீனை பிடிக்குது. இது மீனுக்காவது நமக்காவாது. அதனால பெரிய ஆளு பிடிக்குது, அதை வச்சு சின்ன ஆளை அடிக்குது. புரியுது? ஐயோ, இந்த குழப்பத்துல நீயும் உன் தமிழும். அரே விளையாடுதோ, பேப்பர் பாரு பாரு. இதுக்கு படிக்க தெரியாது, நீ பாரு. அடட, முத்தக்காட்சிகள் அனுமதி. அட அதை விடு, மேலே பாரு. சூலூர் சுப்பராவ் விடுதலை. பல கொள்ளைகள் கொலைகள் நடத்தி ஒரு காலத்தில் நாட்டையே கலக்கிக் கொண்டிருந்த சூலூர் சுப்பராவ் ஆயுள் தண்டனை முடிந்து இன்று விடுதலையானான். யார் அந்த சூழல் சுப்பராவ்? நமக்கெல்லாம் அப்ப மாதிரி தெரியுது. அதான் வேகம் சொல்லுது. அந்த சூழல் சுப்பாராவை பாக்குது, இன்ஸ்பெக்டரை திட்டுக்குது. யார் மணி கட்டுறது? இப்பவே அவரை பார்த்தா வருமே. பயந்தா முடியுமா? இன்னைக்கே பேசணும். எப்படி இருப்பான், எங்க இருப்பான் அந்த சூலூர் சுப்பராவ்? பசங்களா, இந்த சூலூர் சுப்பராவை பார்த்து ஏண்டா பயந்து ஓடுறீங்க? என்னடா உங்ககிட்ட எல்லாருக்கும் ஒரே மரியாதை தானா? இந்த சூலூர் சுப்பராவுக்கு போட்டு போட்டணும்னுதான், கோவணம் கட்டணும்னுதான். உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். என் இடத்துக்கு வரணுமே. நான் ஒரு இடத்துல பூந்தா பழியும் பாவமும் தான் நடக்கும். உன்னை கூப்பிடுறதே அதுக்காகத்தான். வாடா போலாம். ஆத்தனுக்கு அப்பவே சொன்னேன், கல்யாணம் வேண்டாம் வேண்டான்னு. கேட்டானா? இந்த லட்சணத்துல முதலிரவு எப்படி என்ன? இந்த முதலிரவை பகல்ல மாத்தினா என்ன? நான் சாஸ்திரம் என்ன பிடிக்குது? சரக்கு பால் குடு குடு. அட குடு. அட குட. என்ன விளையாட்டு? இந்த விளையாட்டு கூட இல்ல. நான் முதல் இரவுல என்ன ஒரு இன்பம் பாரு. சரக்கு நீ பக்கத்துல வந்து உட்கார்ந்து உன் கையால கொடுத்தாதான் நான் குடிப்பேன். உட்காரு உட்காரு. என்னங்கது? நான் இந்த பக்கம் இருக்கேன், நீங்க அந்த பக்கமே பார்த்துட்டு இருக்கீங்க. எனக்கு வெக்கம். குடி. மிச்சத்தை நீ குடி. அப்புறமா குடிக்கிறேன். சரசு, இது என்ன பழம்னு சொல்லு. ஆனாலும் உங்களுக்கு ரொம்ப பொறுமைதான். சாத்துக்குடி. சாத்துக்குடியா? சரசு, நான் உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன். நீயும் நானும் ஊசியும் நூலும் போல, தையல் மிஷினும் சக்கரமும் போல இணைபிரியாம இருக்கணும். யாருகிட்ட எந்த குறை இருந்தாலும் ஒருத்தர் வருத்தப்படக்கூடாது. நமக்கு நடுவே யாரும் வரக்கூடாது. அப்படி வந்தா கத்திரியில கத்திரிச்சரணும். நீயும் நானும் இணைபிரியாம இருப்போம். இருக்கலாங்க. ஆனா இப்ப எப்படி இருக்கணும்னு உங்களுக்கு தெரியலையே. முதல் இரவுல எப்படி இருக்கணும்னு தெரியாதா என்ன? தெரியுது. லைட் அப்படின்னா என் கண்ணுக்கே தெரியலையே. என்னங்க இது? அது ஒண்ணு இல்ல, உங்க முகத்துல இருக்கக்கூடிய ஒளியில அந்த லைட் வெளிச்சம் தெரியலன்னு சொன்னேன்.
லஞ்ச் இருக்கிறதுனால எனக்கு எந்த சிரமமும் இல்லை. ஆனா எனக்கு வெக்கமா இருக்கு. சரசு சரசு சட்டதான சரசு சரசு அதெல்லாம் ஒரு விளையாட்டுப்பா. பெரிய மனுஷன் வெளியில உட்காந்து நம்மளையே ரூம்ல அனுப்பிச்சாங்க விளையாடப்பான். என் பார்ட்னர் பேர் மிஸ்டர் ஜம்பு. இது எங்க இடம்? எங்க வீட்டு ஒரு ராஜ பார்த்தா இல்ல கள்ள பார்த்தா பார்த்து பார்த்தா அனுபவிக்கிறீங்க போல் இருக்கு. வீடு ரொம்ப பெருசு. ஆனா முக்கியமான விஷயங்களை பேசுறதுக்கு முக்கியமானவங்களை இங்கதான் அழைச்சிட்டு வருவோம். அப்போ நானும் முக்கியமான ஆளுதான். நாம 3 பேர் 1 3 in 1. ஆமா, என்ன எதுக்கா இங்க அழைச்சு வந்தீங்க? இந்நேரம் ஒரு கொலை 2 கொலை செஞ்சிருப்பேன். வந்து 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 எடுத்துக்கிட்டோம். நான் போய்கிட்டே இருப்பேன். ஒரு ஆளையே தீர்த்துக்கிட்டணும். எதுக்கு இதுக்கு போய் இப்படி தயங்குறீங்க? கொலை நமக்கு கோலி விளையாடுற மாதிரி, கொள்ள கரும்பு சாறு குடிக்கிற மாதிரி, பொம்பளைங்க பாயத்தை சாப்பிடுற மாதிரி. ஆமா, யாரு உங்க வீரோடு? இந்த ஊர் இன்ஸ்பெக்டர் அமர்நாத். அமர்நாத் நானே தீர்த்த கண்டன் காத்துக்கிட்டு இருந்தேன். க்ளோஸ் பண்ணிடுறேன். உண்மையாவா நிஜமாவா? இந்த சூழல் சுப்பராவ் செப்பலேது செப்பிந்தே செய்யாம விடலேது. இன்னைக்கு இன்ஸ்பெக்டர் அமர்நாத். இதுக்கு எவ்வளவு சார்ஜ் கேக்குற? அட்வான்ஸ் எவ்வளவு கொடுக்கணும்? இந்த சூழல் சுப்பராவுக்கு நோ அட்வான்ஸ், எல்லாம் செட்டில்மெண்ட் தான். முதல்ல பணம், அப்புறம் பணம். போட்டு மேட் ஒன் ஃபார் தி ரோட். இத கொண்டு போய் ரோட்ல கொட்டு. அதெல்லாம் நமக்கு ஏறாது. பட்ட அதுதான் ஏறும். இன்ஸ்பெக்டர் அமர்நாத் ஏடா இது ஏலகம் சோறு நிறைய போட்டுக்கோங்க. ஐயா என்னங்க இது? கூட்டு பொரியல் எல்லாத்தையும் மொத்தமா சேர்த்து பிரிச்சுட்டீங்க. நாக்கு கீழே உள்ள போனா எல்லாம் ஒண்ணு தானே அப்படின்னு நினைச்சு மொத்தமா உருட்டி தள்ளிடுறது நான். உங்களுக்காக ஸ்பெஷலா மீன் வருவது வந்தேன். நாங்க சாப்பிடுங்க. உங்களுக்கு மீனை எங்க வச்சிருக்காளுங்க? என்னத்தை கொட்டிட்டனே, என்ன அது காலு கிளை ஜில்லுங்குது. என்ன அக்கறம் அது? பூனை இலையில சாப்பிட்டு இருக்கேன். பூனை சாப்பிடுதா? அது வேற ஒண்ணும் இல்ல. எங்க வீட்டுல ஒரு பூனை வளர்த்தேன். அது நானும் ஒரே இலையில சாப்பிடுவோம். அது சாப்பிட்டா நான் சாப்பிடுவேன். ஆனா எங்க வீட்டு பூனைக்கு மணி கட்டியிருப்போம். உங்க வீட்டுல கட்டல. கட்டிருங்க. நானே கட்டிடுறேன். மணி கட்டினா தான் வாசி. திரும்ப வந்துட்டியா? இந்த குழந்தைய பாத்தியா? என்னாச்சு? வறுத்த மீன் மருமகளுக்கு பிடிக்குமே சூடா கொண்டாந்து வச்சு எங்க அம்மா அடிச்சீங்க. எனக்கு கோபத்தை உண்டாக்காத நீ. உங்க அம்மா எனக்கு பரமாறாங்க. உனக்கு எனக்கு சண்டையா? நம்ம 2 பேரும் தீங்க பாக்குறாங்க. நான் அன்னைக்கே சொன்னேன்ல, நமக்கு நடுவுல யாரும் வரக்கூடாது. சரி சரி, அவர் அன்னைக்கே தான் சொன்னாரு. நீ ஏமா பரிமாற வந்த? நான் ஒருத்தர் இருக்கேன். தப்புதாண்டி அம்மா, இனிமே வரவே மாட்டேன். மாப்பிள்ளை இருக்கிற பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டேன். நீங்க மரியாதையா உட்காந்து பருமாறு. கோச்சுக்காதீங்க, சாப்பிடுங்க. சாப்பாடு போதும். அப்ப எந்திரிச்சு போய் கையாளுங்க. நான் சாப்பிடுவேன். சரி சாப்பிடு. அம்மா, அங்க என்ன கை போகுது? நான் இப்படி விளையாடுறேன். சரி விளையாடுறது போதும், சாப்பிடுங்க. எங்க அந்த சூழல் சுப்பராவை இன்னும் காணோம் தானே தெரியல. என்னாச்சு? இந்த சுப்பராவ் செப்பலேது செப்பிண்டே செய்யாம விடலேது. கொன்னத்தியா? கேட்கறதுக்கு அவமானம் அல்ல. இன்ஸ்பெக்டர் அமர்நாத் இந்த
இந்த சூழு எந்த பாவம் செய்வான் போய் மட்டும் சொல்ல மாட்டான். அவன் வீட்டுல போய் பாரு. எதை பாக்குறது? பணத்தை ரத்த வெள்ளத்துல நடக்கிறான். என்ன இது இங்கேயே மறைச்சு போய் நிக்குது? பணம் பார்க்க வேண்டாம். போய் பாரு. இன்ஸ்பெக்டர் அமர்நாத் அங்க இருக்காரா இங்க இருக்காரா? நீ விரும்பினா இங்கேயும் இருக்கா. சொன்ன மாதிரியே செய்திட்டா சூளுரா. இன்னைக்கு ராத்திரி நம்ம ஆளுங்க குடும்பத்தோட சூழ்நாளுக்கு ஒரு பெரிய விருந்து வைக்கணும். ஆனா அந்த விருந்துல வெளியாளுங்க யாரும் கலந்துக்க கூடாது. ஜாக்கிரதை. ஞாபகம் இருக்கட்டும். பெரிய விருந்து. பிரமாதம். இது என்ன ரப்பரா இல்ல உடம்பா? குட்டி வளைஞ்சு வளைஞ்சு ஆடுது. அது இருக்கட்டும். நீ என் கூடவே இருந்துட. உன்னை மொத்தமா கான்ட்ராக்ட் போடுது. நீ நம்மளோட இருக்குது. நம்ம சொல்றதெல்லாம் கேக்குது. எனக்கு குஷியா இருக்குது. இந்த சூளூர் சுப்பராவ் చెప్పలేదు చెప్పిందే செய்யாம விடలేదు. அது இருக்கட்டும்பா. அந்த இன்ஸ்பெக்டர் தீர்த்து கட்டினே அதுக்கு எவ்வளவு பணம் வேணும்? எனக்கு லட்சம் வேணும். இந்த லட்சணம் தான் வேணும். என்னப்பா சொல்ற? இந்த குட்டி வேணுங்கிறேன். ஐயோ, நாங்க கல்யாணம் பண்ணிக்கிறதா இருக்கோம். அது இந்த சூழல். ஐயோ நான் போவாது. இது போறடா. ஒரு வழியா நீங்களும் இங்க வந்தாச்சு. அடுத்தது என்ன பண்ண போறீங்க? இந்த பயலுக்கு கையாளர் அடிச்சு எங்க அப்பாவை கண்டுபிடிக்கணும். அப்புறம் கூண்டோட எல்லாம் உள்ள தள்ளணும். அப்புறம் எங்க அப்பாவை அம்மாவை ரெண்டு பேரையும் ஒன்னா சேர்த்து வச்சு வாழ வைக்கணும். அப்புறம் அப்புறம் என்ன ப்ரமோஷன் தான். அப்புறம் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ், அப்புறம் கமிஷனர் ஆஃப் போலீஸ், அப்புறம் இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ். அப்புறம் அப்புறம் என்ன அப்புறம்? நீங்க கிழவன் ஆயிடுவீங்க. நான் கிழவி ஆடுவேன். ஆமா, இடையில ஒண்ணு இருக்குல்ல, மறந்தே போயிட்டேன். அப்புறம் கடமைய முடிச்சப்புறம் நம்ம கல்யாணம். அப்புறம் அப்புறம் உன்னை மெதுவா இப்படி சாச்சு அப்புறம் உன் பக்கத்துல வந்து உன் உதட்டு பக்கத்துல வந்து பூபதி தினமும் பார்த்து பார்த்து ரசிச்ச வேகத்தை அநியாயமா சூளுராங்கிட்ட தானம் கொடுத்துட்டேன். என்ன பண்ணிட்டு இருக்கான் உள்ள? இவ்வளவு நேரமாச்சு. இன்பமான இரவு. அவளுக்கு இது முதல் இரவு, எனக்கு 1001வது இரவு. வேகம் கண்ண முழிக்கல. பாவ சின்ன பொண்ணு. அவளை நான் கல்யாணம் கட்டிக்கலான் இருக்கிறேன். ஐயோ, 13வது பொண்டாட்டி. அவளை அழைச்சுக்கிட்டு போறதுக்கு பதிலா உங்களுக்கு ஏதாவது கொலை கொள்ள செஞ்சு கொடுத்துடுறேன். ஏன் பூபதி, வரதராஜ விஷயத்தை நம்ம சூளுராங்கட்டி ஒப்படைச்சிட்டாங்க. எனக்கு என்னமோ இவன் தான் அதை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சு கொடுப்பான்னு தோணுது. சொல்லுறது வந்து பண நகையெல்லாம் நிறைய ஒருத்தன் வச்சிருக்கான். பேரு வள்ளல் வரதராஜன். எங்க பாதுகாப்புல இருக்கான். ஆனா அவன் வாயை திறக்கவே மாட்டேங்கிறான். அவன் வாய திறக்கல, அவன் வாய பழப்பேன். நிஜமாவா? இந்த சூழூர் செப்பலேது செப்பிந்தே செய்யாம விடலேது. அவன் இருக்கிற அறையில என்னையும் கொண்டு போய் அடைங்க. அவன் என்ன உங்களுடைய எதிரின்னு நினைக்கணும். சும்மா ஒரு பாவலா அவனுக்கு முன்னாடி வச்சு என்ன 4 அறை கொடுங்க. உண்மையா? நான் தாங்கிக்கிறேன். அப்பத்தான் அவன் என்ன உங்களுடைய எதிரின்னு நினைப்பான். எதிரிக்கு எதிரி நண்பன். என்கிட்ட பேச்சு கொடுப்பான். அவங்கிட்ட இந்த விஷயத்தை புடுங்குவேன். அவனுக்கு விடுதலை வாங்கி கொடுப்பேன். விடுதலையா? இந்த உலகத்திலே அருமையான ஐடியா.
அஞ்சரையாகுது ஐயா. என் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எப்பயா வர போறாங்க? என்னையா என்ன பத்தி தான் அவனுக்கு புரியும்ல. கண்ணா, உன்னோட விஷயம் தெரிஞ்சுதான் அவங்கள 4 மணிக்கே வர சொன்னேன். இன்னும் வந்து சேரலையே, நான் என்ன பண்றது? 6 மணிக்கு மேல இருந்தா நான் என்னையா செய்யறது? 6 மணிக்கு மேல எங்க போறீங்க? நல்லா இருக்கேன். வீட்டுக்கு மூத்த மருமக நீங்க இல்லாம எங்க நிச்சயதார்த்தம் நடக்கிறது இல்ல அது இல்ல இருக்குது. என்ன மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை காணுமே, காலகாலத்துல வர சொல்லிருந்தா என்னன்னு கேட்டு வந்துருவாங்க. பையன் வரட்டுமே. 7 மணி ஆனா 9 மணி ஆனா நடக்கிறது நடந்தே தீரும். விளக்கெல்லாம் போட்டாச்சு. தரகரே, மணி என்னாச்சு? கையில தான் வாட்சி கட்டி இருக்கீல்ல, அது ஓடலையா? நீதான் என்கிட்ட வாங்க போறீங்க. அவசரப்படாத, வந்துருவாங்க. அதோ வந்துட்டாங்க. வாங்க 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 வாங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம். மாப்பிள்ளை வணக்கம். அது மாப்பிள்ளையோட அப்பா. நான் என்ன சொல்ல வந்தேன்? மாப்பிள்ளையோட அப்பாவுக்கு வணக்கம்னு சொல்ல வந்தேன். ஏன் பண்றீங்க நீ? சரி மாப்பிள்ளை அப்படி உட்காருங்க. மாப்பிள்ளையோட காப்பினா நீங்க எப்படி உட்காருங்க. கண்ணாயிரம், மாப்பிள்ளை உன் பக்கத்துல தான் உட்கார்ந்துருக்காரு. சும்மா விளையாண்டு தமாஷா. நாங்க கடைசி வட்டிக்கு போகணும். சீக்கிரம் வர சொல்லுங்க. சரஸ்வதி, லட்சுமியை கூட்டு வா. சமத்தாச்சா? இதாங்க பொண்ணு. பிடிச்சிருக்குதா? பொண்ணு எங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்குங்க. பொண்ணுக்கு மாப்பிள்ளைய பிடிக்குதான்னு கொஞ்சம் கேளுங்க. பொண்ணுக்கு பிடிக்கிறது இருக்கட்டும், முதல்ல எங்க வீட்டு மருமகனுக்கு மாப்பிள்ளை பிடிக்குதான்னு கேளுங்க. கேட்டுதான் சொல்லுமா? இப்படி ஒரு மாப்பிள்ளைய தேடினாலும் கிடைக்குமா? பாத்தியா, வெள்ள வெள்ளையர்னு தக்காளி பழம் மாதிரி. மாப்பிள்ளை ஒரே கருப்பா இருக்காரு, வெளுப்பா இருக்காரு சொல்றீங்களா? கருப்பு நான் என்ன சொல்ல வந்தேன்? ஆனா உடம்புதான் கருப்பு, உள்ளம் வெள்ளை. தலைய பாத்தியா, முடிய சுருட்ட சுருட்டையா கன்னத்துல வந்து விழுகுது பாரு. மாப்பிள்ளை தலை பழுக்க. வழுக்கையா? இது இப்ப வழுக்கை. சின்ன வயசுல எப்படி இருக்குன்னு கேளுங்க. ஆமாங்க, இது இப்ப உதிர்ந்ததுங்க. 3 மாசம் முன்னாடி கண்ணத்துல வந்து சுருண்டு சுருண்டு விழுமே. அத்தா கேட்டுட்டீங்களா? பொண்ணுக்கு மாப்பிள்ளை பிடிச்சு போச்சு, மாப்பிள்ளைக்கு பொண்ணை பிடிச்சு போச்சு. அப்புறம் நான் பாக்கத்துல மாத்திக்க வேண்டியதாங்க. உங்க கைனாலே அந்த காரியத்தை பண்ணிடுங்க மருமாப்பிள்ளை. பண்ணிடுறேன். தட்டி எங்க இருக்கு? அதான் உங்க முன்னாடி இருக்கேன். இருக்கிறது தெரியாதா? நான் சும்மா விளையாட்டு கேட்டேன். இந்த மாப்பிள்ளை தட்டுங்களா? பூத்தொட்டி எனக்கு தெரியாதா? நான் அப்படி அவர் கையில முடிச்சு அப்படி வைக்க சொன்னேன். தட்டு இருக்கிறது தெரியாதா? என்ன தட்டு அவருக்கு கண்ணு தெரியப்பா. உங்களுக்கு கண்ணு தெரியாதா? அடே பாவி பையல தரடா, என்னடா காரியம் பண்ணுனே? மாலக்கண்ண பையல என் மகளுக்கு கட்டி வச்சு இந்த வாயிலமா போல. என்னடா வந்து புடிச்ச அந்த கூட்டு பையல விட மாட்டேன். குருடன் பேசாதீங்க. 24 மணி நேரத்துல ஒரு 5-6 மணி நேரம் கண்ணு தெரியலன்னா என்ன அவசரப்பட? நான் தானே. அட பாவி, தட்டு வீட்டுல வந்து மாட்டிக்கிட்டியடா. மாப்பிள்ளை மண்ணா கட்டி மரியாதை விட்டு விட்டு வெளியே போ. அம்மா அப்படிலாம் சொல்லாதீங்க, நடந்தது நடந்து போச்சு. இனிமே என்ன பண்ண முடியும்? இவன் அடிக்கடி ஊருக்கு போறேன்னு சொல்லி இருந்தான். இதுக்காகத்தான் சொல்லி இருந்தானா? இல்லாத்த அந்த ஒரு காரணம் தான். எங்க ஊர்ல தர்மதத்தாவுடைய மகன் ஹேமாயமான ஒரு பொண்ணு, தாய் தகப்பன் இல்லாத அனாதை. அது எனக்கு கூட பிறக்காத தங்கச்சி மாதிரி இருந்தது. அதை பார்க்கணும்னு ஒரு ஆசை, அதனாலதான் போயிட்டு வரேன்னு சொன்னேன். இப்ப கூட நான் ஊருக்கு போயிட்டு வந்துடுறேன். சரக்கு என்ன இங்கேயே இருக்கட்டும்? முடியாதுங்க, நான் உங்க கூட தான் வருவேன். இனிமே நீங்க எங்க போனாலும் நான் உங்க கூட தான் இருப்பேன். அரே, நீ போறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல காரியத்தை செஞ்சு கொடுத்துட்டு போயிடுறா. பாக்குவத்துல மாத்திக்கங்க. மாத்துங்க. இந்த தட்டு இங்க இருக்கிறா. மாப்பிள்ளை கையில கொடு. மாப்பிள்ளை யாரும் இவர் இவர் பாத்தியாடா, இதுதான் நான் எதிரிகளுக்கு கட்டி வச்சிருக்கிற மாளிகை. இங்க உள்ள வந்தவங்க யாரும் உயிரோட திரும்பி போனது கிடையாது. கதவை பூட்டி ஜாக்கிரதையா பார்த்துட்டு. அதத்தான் அவன் சொல்லிட்டு போனானே, அவங்களுக்கு நான் எதிரி. நீ அவங்களுக்கு விரோதினா நீ நல்லது செய்யறவனா இருக்கிறமே. நீ யாருப்பா? உங்க இளம காலத்துல நீங்க தொட்டவங்களை எல்லாம் கொஞ்சம் நினைச்சு பாருங்க. தம்பி, நான் தொட்டவங்களும் அதனால கெட்டவங்களும் ரொம்ப பேரு. ஆனா என் நினைவுல நீங்க ஆமதிக்கிறவோ ஒரே ஒரு குருடி, ஒரே ஒரு குருடி. ஒரே ஒருத்திதான். அவ பேரு அண்ணோ. அவங்க பெத்த பிள்ளைதான் நான். என்ன பாத்து என்ன சொன்ன? இன்னும் அண்ணோ உயிரோட இருக்கிறாரா? படாத பாடுபட்டு என்னைய வளர்த்து ஆளாக்கி இருக்காங்க. அப்போ நீ நான் பெற்றவங்க
ஏன் செல்வம் மகனே. டே ராஜா, நான் உயிரோட இருக்கிறது உங்க அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறதுக்கு தான்டா. இப்ப நீயும் இவங்க கிட்ட மாட்டிக்கிட்டியே, நான் என்னடா செய்வேன்? அவங்க கிட்ட நான் மாட்டிக்கல, என்கிட்ட தான் அவங்க வகையா மாட்டிக்கிட்டு இருக்காங்க. உங்களை அழிச்சு போறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். என்னடா எங்க ஒரே கண்டா? ஒண்ணு இல்ல, தாகமா இருக்கா, குடிக்க தண்ணி கேட்டார். தண்ணியா? இந்தா தண்ணி தண்ணி தண்ணி. ஏமா இவங்க அழைச்சிட்டு வீட்டுக்கு போ. நான் ஜம்புவையும் பூபதியும் அரெஸ்ட் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு வரேன். முதலாளி வந்தா இப்ப என்னடா பண்றது? என்னங்கடா, என்ன சமாச்சாரம் சொல்லுங்கடா. ஐயா வரராஜன் சூழ்நிலை கடத்திட்டு போடா. ஐயா இந்த வண்டியில போய் அவங்கள ஃபாலோ பண்ணுங்க, சீக்கிரம் போங்க. என்ன ஜம்பு இப்படி ஏமாந்துட்டான்? ஏமாத்தமா? என் சரித்திரத்திலே அது கிடையாது. என்ன நடக்க போகுதுன்னு பாரு. நிறுத்துங்க. ஏமா நீயா எப்படி இருக்க? யாருக்குள்ள யாரு? அதெல்லாம் அப்புறமா பேசிக்கலான்னு 4-5 பேர் எங்களை துரத்திட்டு வராங்க. அவங்க கிட்ட இருந்து முதல்ல எங்களை காப்பாத்துங்க. ஐயா எப்படி காப்பாத்துறது? ஏங்க நாடகத்துக்கு ட்ரெஸ் எல்லாம் தச்சு வச்சிருக்கீங்களே, அத கரெக்ட், அத போட்டு ஒண்ணு நான் காப்பாத்திடுறேம்மா. கால என்ன பண்றது? காரையா? அதோ பெயிண்டிங் ஷாப் இருக்கு, அதுக்குள்ள தள்ளிடலாம். நீ இங்கேயே இரு, இந்த முரடனுங்க வந்து கேட்டா யாரும் வரலன்னு சொல்லிடு. வாமா வாமா, வண்டிய அந்த பெயிண்டிங் ஷாப்ல விடுங்க. சீக்கிரம் இங்க வாமா.
என்னையா அம்மா இந்த பக்கம் ஒரு வெள்ளை கார் வந்தது பாத்தியா? காரா? இந்த பக்கம் ஒரு கார் கூட வரல. அப்படியா? கார் இங்கதானே வந்தது. ஏன் சார், இந்த முரட்டு பசங்க இந்த இடத்தை விட்டு போக மாட்டானுங்க போல இருக்குது. என்ன செய்யலாம்? பேசாம இந்த காரனுடைய கலரையே மாத்திடுறேன், அப்புறம் இதுல ஏறிட்டு போயிடலாம். சரி பார்க்கலாம். சார், நம்பர் பிளேட்டை கூட மாத்திட்டங்க. நாம தேடிட்டு வந்தது வெள்ளக்காரு, போறது என்னமோ கருப்பு காரு இல்ல. ஆமாடா, எங்கேயும் கிடைக்கல. வாங்க போவோம். அண்ணா அண்ணா, ஐயோ அண்ணத்தை காரவே, அண்ணா எங்க போயிட்டா? ஐயோ இன்ஸ்பெக்டர் அமர்னா, இன்னும் அரை மணி நேரத்தில் வரதராஜனை எங்களிடம் ஒப்படைக்காவிட்டால் எங்களிடம் இருக்கும் உன் குருட்டு தாய் கொலை செய்யப்படுவார். இடம் பீச் ரோட் 17வது மாடி. எழுந்தப்போ லிப்ட் என்ன பண்ணீங்க? லிப்ட் கீழே இறங்காதபடி மேலே லாக் பண்ணிட்டேன். ஒரு ஈ எறும்பு கூட உள்ள நுழைய முடியாது. சாபாஷ். கீழே வராதபடி ஏதோ செஞ்சிருக்காங்க. நீங்க மேல போய் சுவிட்ச் போடுங்க. போங்க. ஹலோ, விஸ்வநாத் பேசுறேன். வரதராஜன் வந்தாச்சா? நீங்க இருக்கிற இருப்பக்கம் நீங்க செய்யற தொழில் எல்லாமே தெரிஞ்சு போச்சு. அந்த வரதராஜனை வச்சுக்கிட்டு நீங்க என்ன செய்ய போறீங்க? அவங்கிட்ட இருக்கிற செல்வத்தை வாங்கிக்கிட்டு எப்படி தப்பிக்கிறதுன்னு எங்களுக்கு தெரியும். அதை பத்தி நீ கவலைப்பட வேண்டாம். ஏய், உனக்கு கடைசி எச்சரிக்கை. இன்னும் அரை மணி நேரத்துக்குள்ள வரதராஜன் இங்க வரணும். இல்ல அண்ணன் அந்த 17வது மாடியிலிருந்து கீழே தள்ளிடுவோம். தாக்குற வேண்டாம்பா, வேண்டாம். வரதராஜன் போதுருவா. வந்த உடனே நான் மேல வர்றேன். அது ஒண்ணு இல்ல ஜம்போ, ஏதோ ஒரு பணம் ஒருவரை போயிட்டு இருக்கு. நீயா கிழவா? இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு.
அன்னத்தை சின்னாதனமா பார்க்க போற. அட வேணாம், ஒண்ணும் தெரியாத குருடிய ஒண்ணும் செய்யாதப்பா. நீ என்ன வேணாலும் செஞ்சுக்கோ. இறக்குங்க. நாங்க போறோம். நானும் வரமா? வேண்டாம், இது வரைக்கும் நீங்க செஞ்ச உதவிக்கு நன்றி. வாங்க. ஐயா, டாக்டர் போன் பண்ணி. ஹலோ, என்ன மன்னிச்சிடண்ணா, என்ன மன்னிச்சு. நான் தான் வரராஜன்.
ஐயா ஐயா டாக்டர் போன் பண்ணு. ஏற்கனவே பண்ணியாச்சு. டாக்டர் வர்றதுக்குள்ள நீங்க சொல்லாம வந்துடுவான். ஐயா எங்களுக்காக நீங்க போலீஸினுடைய கடமை. நீ எனக்கு ஒண்ணு செய்யணும். என்ன செய்யணும்னு சொல்லுங்க. நான் சேர்த்துடுவேன். ஐயா கண் ரெண்டையும் உங்க அம்மாவுக்கு பொறுத்த வச்சு இந்த உலகத்தை பார்க்க விடு. ஐயா